ஓம் சாந்தி. குட் ஈவினிங். எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ஓம் சாந்தி சிஸ்டர், வணக்கம். ஓம் சாந்தி. வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி.
சாந்தி சிஸ்டர் வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி வணக்கம் சிஸ்டர். வணக்கம்ப்பா. வணக்கம் சிஸ்டர். குட் ஈவினிங் சிஸ்டர். குட் ஈவினிங். ஓகே, நேற்று பரமாத்மா கூட எப்படி பேசணும், அவருடைய தொடர்பில் எப்படி வரணும், அதை பற்றி எல்லாம் பார்த்தோம். யாராவது ட்ரை பண்ணீங்களா? பரமாத்மாவோட கனெக்ட் பண்ணி பேச ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணேன் மேம், நான் ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க சொல்லும் போது இருந்த அந்த லெவல் ஃபீல் கொஞ்சம் டைவர்ட் ஆகிக்கே தான் இருந்துச்சு. ஆனாலும் நேத்து நீங்க சொல்லும் போது இருந்த லெவல் வரல மேம். ஆனா கொஞ்சம் வந்துரும், ட்ரை பண்ணும்போது வந்துடும்னு உங்களுக்கு தோணுது பாருங்க, அதுதான் முக்கியம், அதுதான் கரெக்ட். ஏன்னா நம்ம பரமாத்மாவை பற்றிய அறிமுகம் எல்லாமே நமக்கு வேற மாதிரி இருந்தது இல்லையா? இப்பதான் நம்ம அவரை தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் அந்த நெருக்கம் வர வர நீங்க நல்லா அனுபவம் பண்ணுவீங்க. ஓகே, இப்ப நம்ம பரமாத்மா கூட பேசுறோம் இல்லையா? இப்போ அது வெறும் ஒன் வே கம்யூனிகேஷனா இருந்தாலும் அது நல்லா இருக்காது. இப்போ நான் உங்க வீட்டுக்கு வரேன், நீங்க மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க, நான் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறேன், அதுவும் நல்லா இருக்காது இல்ல? உறவு அப்படின்னா ரெண்டு பேரும் பேசணும். அப்ப பரமாத்மாவும் நம்மோடு பேசுவார். அது எப்படி நடக்கும் தெரியுமா? இப்போ பரமாத்மாவுக்கு உடல் கிடையாது. இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் உடல் இருக்கிறதுனால நம்ம இந்த உடலை பயன்படுத்தி பேசுகிறோம், கேட்கிறோம். ஆனா பரமாத்மாவுக்கு உடலே கிடையாது. அப்ப எப்படி அவர் பேசுவதை கேட்பது? ஏன்னா அவர் பேசவே இல்லை அப்படின்னா நாம மட்டுமே பேசுறோம் அப்படின்னா அந்த ஹிந்தில சொல்லுவாங்க பாருங்க, ஒரு மஜா, அது மஜாவே இருக்காதே. அஹ்? என்ன நினைக்கிறீங்க? அவரும் பேசினாதானே நியாயம். ஆமாங்க. ஆஹ் அது எப்படி நடக்கும்னா, முதல்ல நம்ம ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம முரளி கிளாஸ் எல்லாம் கேட்க போறோம். அப்ப அவர் நம்ம கூட பேசுவார். முரளி என்பது எப்படின்னா அவர் நமக்கு எழுதின கடிதம்னு வச்சுக்கலாம். ஏன்னா முரளி ஆக்சுவலா சொல்லப்பட்ட நேரத்தில் அந்த ரியல் டைம்ல நிறைய பேர் இருந்தாங்க. அவர் பேசுறத பிரம்மா வாய் வழியாக பேசினதை கேட்டாங்க, தாதி வாய் வழியா பேசினதை கேட்டாங்க. அப்போ அவங்க ஒன் டு ஒன், டைரக்டா ஒன் டு ஒன் கூட பேசியிருப்பாங்க. இப்ப முரளியில அவர் பேசிய விஷயங்கள் எழுதப்பட்டு வந்திருக்கின்றன அப்படின்னா அது நமக்கு ஒரு கடிதம் மாதிரி, ஒரு லெட்டர் மாதிரி. இப்ப ஊர்ல இருந்து யாராவது லெட்டர் எழுதினா அது இன்னொருத்தர் படித்து காண்பிக்கப்படும் பொழுது நாம படிச்சு காமிக்கிறவங்க பேசினதா எடுத்துக்க மாட்டோம். ஒரிஜினலா யாரு எழுதினாங்களோ அவங்க பேசுறதா தான் நம்ம எடுத்துப்போம். அது போலதான் நமக்கு முரளியில நமக்கு அந்த ஃபீலிங் வரும். இப்ப நாம புத்தியில ஞானத்தை நிறைய பதிய வைக்கிறோம். எல்லா விஷயங்களையும் பற்றி அவர் பேசுவாரு. நமக்கு வாழ்க்கையில வரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் அறிவுரைகள் எல்லாமே நடக்கும். அந்த சொன்னோம் இல்லையா, செல்லம் கொஞ்சுவது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நமக்கு புத்தியில பதிஞ்சிருக்கும். இப்போ நெருக்கம் மனசால நம்ம அனுபவம் பண்ண ஆரம்பிச்சிருவோம், முரளி கேட்க கேட்க. அதற்கப்புறமா இப்ப யோகத்துல போறோம் அப்படின்னா நம்முடைய மனசுல வரக்கூடிய கேள்விகள், ஏதோ உரையாடல்கள்லாம் பண்றோம் அப்படின்னா நம்ம புத்தியில என்ன ஞானம் பதிஞ்சிருக்கோ அது நமக்கு டச் ஆகும். இந்த பிரம்மா குமாரியில நிறைய டச்சிங்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, அது நமக்கு தெரியணும். ஓகே, சோ நம்ம புத்தியில ஆல்ரெடி ஞானம் இருக்குன்னா அது டச் பண்ணுவாரு. அது அவர் டச் பண்ணும் பொழுது அது அந்த லைன் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த லைன் நமக்கு ஞாபகத்துக்கு வருது பாருங்க, அதுதான் அவர் நம்முடன் பேசுவது. இது நாம சாதாரணமா போய் உட்கார்ந்தோம்னா நமக்கு அது தெரியவே தெரியாது. ஆனா ஞானம் நம்ம நல்லா பதிய வச்சிருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா, லெட்டர் படிக்கிற மாதிரி அந்த முரளியை நம்ம படிக்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அது புத்தியில இருக்கு. ஆனா நமக்கு ஒரு தேவையான நேரத்துல ஒரு குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்தோட நமக்கு புத்தியில இருக்கிற விஷயமே நமக்கு ஞாபகத்துல வராது. அப்ப நாம போய் யோகத்தில் உட்காரும் பொழுது அந்த யோகத்தின் படிகள்லாம் பார்த்தோம் இல்லையா? சோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த படிகள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம உட்காரும் பொழுது அங்க ஒரு டச்சிங் வரும். கரெக்டா நம்முடைய மனசுல என்ன கேள்விகள், என்ன குழப்பங்கள், என்ன மயக்கங்கள் இருக்கோ அதெல்லாம் தெளிவுபடுத்துற மாதிரி அந்த டச்சிங் இருக்கும். அப்போ நீங்க பரமாத்மாவை ரொம்ப பர்சனலா அனுபவம் பண்ணுவீங்க.
இந்த மாதிரி அனுபவங்கள் எங்க எல்லாருக்குமே உண்டு. இதை தவிர சில விஷயங்கள் நமக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? அந்த புத்தியில வந்து அந்த ஞானத்தோட பாயிண்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்ப அவரு பேசுறத கேட்ச் பண்ணணும். அவரும் நம்ம ஏதோ நமக்கு புரியவே புரியாத விஷயம், நமக்கு தெரியவே தெரியாத ஒரு விஷயம் கேட்கிறோம் அப்படின்னா கூட அவர் பதில் சொல்வாரு. அந்த பதிலை கேட்ச் பண்ற அந்த ஒரு பவரை நம்ம டெவலப் பண்ணணும். அதற்கு ஒண்ணும் இல்ல, நம்முடைய மனமும் புத்தியும் தூய்மையா இருக்கணும். வேறு எந்த எண்ணங்களும் இருக்கக்கூடாது. அவர் மீது முழுமையான ஈடுபாடு. இப்ப பாருங்க, இப்ப நீங்க யாருக்கோ வந்து ஃபோன் பண்றீங்க. லேண்ட்லைன் ஃபோன் வச்சுக்கோங்க, இல்ல மொபைல் ஃபோன் கூட வச்சுக்கோங்க. நீங்க பண்ணும் பொழுது அவங்க வேற யார் கூடவும் பேசாம அந்த போனை பயன்படுத்தாம ஃப்ரீயா வச்சிருந்தா தானே கனெக்ஷன் கிடைக்கும். அப்பதானே நீங்க தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்க எடுத்து பேசுவாங்க. கரெக்டா இல்லையா? இது புரியுதா உங்களுக்கு? ஆமாங்க நான் சிஸ்டர். புரியுதுங்க சிஸ்டர். ஆமா. ஆஹ் அதே போல அவர்கிட்ட நம்ம போயிட்டு ஒரு விஷயம் கேட்கிறோம், அவர்கிட்ட இருந்து ஒரு பதில் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அப்ப மனமும் புத்தியும் காலியா இருக்கணும். அவர்கிட்டயும் ஃபோக்கஸ்டா இருக்கணும். வேறு எந்த எண்ணங்களும் இல்லாம இருந்தா அவர் நமக்கு கொடுக்கிற அந்த வழிகாட்டுதலை நம்மளால கேட்ச் பண்ண முடியும். ஸோ இதற்கெல்லாம் வந்து நிறைய பயிற்சிகள் வேணும். நீங்க இப்ப யோகம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். அந்த மனம் எவ்வளவு வந்து தடுமாறுது, அடிக்கடி நழுவி நழுவி போகுது, வேற விஷயங்களுக்கு போகுது, இதெல்லாம் நடக்குது இல்லையா? ஸோ இதையெல்லாம் நம்ம ஜெயிக்க ஜெயிக்க அந்த ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் கூட நம்மால பாசிபிள் தான், அதுவும் நமக்கு முடியும். ஆனா ஆரம்பத்துல இப்படி எல்லாம் நடக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே ஞானத்தின் அடிப்படையில தான் இருக்கும். நமக்கும் வந்து வீணான விஷயங்கள் பேசணும்னே தோணாது. இப்ப வந்து ஞானத்துல முதிர்ச்சி வந்துருச்சு, நமக்கு யோகத்தின் மூலமா சக்தி கிடைச்சிடுச்சு, நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் நம்ம ஜெயிச்சிடுறோம் அப்படின்னா பரமாத்மா கிட்ட போய் கூட நம்ம வீணானது எதுவுமே பேச மாட்டோம். என் மனசுல இந்த கஷ்டம் இருக்கு, என்ன இவங்க இப்படி பேசிட்டாங்க, அப்படி நடந்துருச்சு, இதெல்லாம் வந்து அந்த பால்ய பருவத்துல அது நடக்கும். இந்த குழந்தைகள் கூட அப்படிதானே, சும்மா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம். அதுக்கப்புறமா மெச்சூரிட்டி வந்தப்புறம் அவங்க பேசுற அந்த பக்குவம் அதெல்லாம் மாறி இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம பாக்குறோம், விட்னஸ் பண்றோம். அதே போல நமக்கும் ஆரம்ப கட்டத்துல ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயங்கள் தான் பேசுவோம். இன்னொரு மனிதர்கிட்ட பேசுற மாதிரி விஷயங்கள் தான் பேசுவோம். பரவாயில்ல, நீங்க பேசுங்க, தாராளமா அந்த மாதிரி பேசுங்க. அப்பதான் அங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ங்கிறது, அந்த உறவுங்கிறது டெவலப் ஆகும். ஆனா நாள் அடைவில் இந்த ஞானம் எல்லாம் நல்லா புரியும் பொழுது, ஏன்னா ஞானத்தின் மூலமாகத்தான் நம்ம அவரை புரிஞ்சுக்கிறோம், ஞானத்தின் மூலமாகத்தான் அவரை தொடர்பு கொள்றோம். அப்போ வந்து எல்லாமே, நீங்க பேசுறது, அவர் திரும்பி உங்ககிட்ட பேசுறது, எல்லாமே கம்ப்ளீட்டா ஞானம் சம்பந்தப்பட்டதாவே ஆகிடும். அதாவது ஞானம் நிரம்பியதாக ஆயிடும். அப்ப வந்து அந்த வித்தியாசமே உங்களுக்கு தெரியாது. வித்தியாசமே உங்களுக்கு தோன்றாது. அவர் தான் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு தோணும். இதுல வந்து நம்ம பரமாத்மாவோட கனெக்ஷன் இருக்கா, அவர் நம்ம கூட தொடர்பு கொள்றாரா, இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா நாளடைவுல ஆத்ம சக்தி அதிகமா இருக்கும். முன்னாடி எந்த விஷயத்துக்கு நம்ம அப்செட் ஆனோம், இப்ப நம்ம எப்படி இருக்கோம், முன்னாடி எப்படிலாம் இருந்தோம், நமக்குள்ள வரக்கூடிய அந்த மாற்றங்கள் வச்சு நம்ம கரெக்டா யோகம் பண்றோம், கரெக்டா தான் கனெக்ஷன் இருக்கு, அவரை நமக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் இல்லாம நம்மளால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த நிலையெல்லாம் படிப்படியா வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சோ இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னும் கூட யோகத்தின் சில விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான ஸ்லைடு நம்ம பார்க்கணும். அது என்னன்னா, இந்த ராஜயோக தியானத்தின் 4 தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பில்லர்ஸ் ஆஃப் ராஜயோகா. இப்ப நீங்க அந்த ஸ்கிரீன்ல கூட பாப்பீங்க. அது என்னன்னா, ஒன்று, முதலாவது வந்து, அதாவது தூண், முதலாவது தூண் பில்லர் என்னன்னா தினமும் ஆன்மீக படிப்பு. எப்படி நம்ம உடலுக்கு தினமும் உணவு கொடுப்போமோ, என்னைக்காவது சாப்பிடலன்னா அன்னைக்கு உடம்பு வீக்கா இருக்குல்ல, அப்ப நம்ம ரொம்ப கஷ்டமான வேலைகள் எதுவுமே நம்ம செய்ய முடியாது. இப்போ ஆத்மாவுக்கு வந்து டெய்லி கஷ்டமான விஷயங்கள் தான் நடக்கும். ஏன்னா மற்றவர்கள் பலவீனமா இருக்கிறாங்க, அந்த சமஸ்கார வித்தியாசங்கள் இருக்கு, நிறைய சூழ்நிலைகள் எதிர்பார்க்காம இருக்கிறதெல்லாம் வருது, நமக்கோ இல்ல நம்மை சேர்ந்தவர்களுக்கோ கர்ம கணக்கு வருது. இதெல்லாம் வரும்பொழுது ஆத்மாவுக்கு அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்கு. அதனால நம்ம எப்படி இந்த உடலுக்கு உணவு கொடுக்கிறோமோ அதே போல இந்த ஆத்மாவுக்கும் அந்த ஆன்மீக படிப்பு அப்படிங்கிற அந்த உணவை கொடுக்கணும். ஓகேங்களா? இப்ப நாம கூட நடுவுல ஒரு 2 நாள் லீவ் விட்டோமே, அப்ப உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சுதா?
டெய்லி கிளாஸ் கேட்கும் பொழுது எப்படி இருந்தது, அந்த 2 நாள் கிளாஸ் இல்லாதப்போ எப்படி இருந்தது? சொல்லுங்க. வித்தியாசம் ஏதாவது தெரிஞ்சுதா? இத கேட்டாதான் நல்லா இருக்குங்க சிஸ்டர். இது ஆஹ் இல்லைன்னா கஷ்டமா இருக்கு. ஏதோ ஆஹ் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஏதோ குறைஞ்ச மாதிரி இருக்கு, அதுதான். ஐயோ வரி கொடுத்தா. கரெக்ட். இப்ப நீங்க கரெக்டா ஃபீல் பண்றீங்க. அதாவது என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க சாப்பிடாம போயிட்டீங்கன்னா ஒரு அசௌகரியம் இருக்கும்ல உடம்புல. அதே போலதான் ஆத்மாவுக்கும் இருக்கு. இப்ப ஏன் உங்களுக்கு இந்த ஆன்மீக படிப்பு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, ஆத்மாக்கு சக்தி கிடைக்குது, ஆத்மாக்கு ஒரு சுகம் கிடைக்குது, ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த கிளாஸஸ்லயே கிடைக்குது. இன்னும் நீங்க முரளி கேட்டீங்கன்னா இன்னும் பரமாத்மாவோட அன்பு இன்னும் நிறைய அனுபவம் ஆகும். சோ அது நமக்கு டெய்லியே தேவைப்படுது. அதனால அந்த முரளி வகுப்பு, இந்த பிகே கிளாஸஸ்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அது முதல் தூண். அது டெய்லி இருக்கணும். இல்லைன்னா நமக்கு ஒரு நாற்காலியில ஒரு கால் உடைஞ்ச மாதிரி ஆயிடும். அப்ப அன்னைக்கு டே நமக்கு சௌகரியமா இருக்காது. இது முதல் தூண். அதாவது தினமும் ஆன்மீக படிப்பு, அதை நம்ம முரளின்னு சொல்லுவோம். ரெண்டாவது, தூய்மை. அஹ், ராஜயோகம்னாலே தூய்மை. நாம தேவதைகளாக ஆக போகிறோம் அப்படின்னா அந்த தேவதை குணங்கள், அந்த தேவதை குணங்களோட மெயின் இந்த பிராமணர், பிரம்மா குமார் குமாரினா அந்த தூய்மை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரெண்டாவது தூண். மூன்றாவது தெய்வீக குணங்களின் தாரணை. தெய்வீக குணங்களை தாரணைனா என்ன? நமக்குள்ள விகார குணங்கள் எல்லாம் அழியணும், தெய்வீக குணங்கள் தான் நமக்குள்ள ஃபுல்லா இருக்கணும்னா அட்டென்ஷன் அதுல இருக்கு. இப்ப நம்ம வெளியில இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். வெளியில இருக்கிறவங்க அவங்களோட பாக்கியத்தை அவங்க உருவாக்கிக்கிறாங்க. இப்ப ஒரு நாடகம் இல்ல ஒரு சினிமா ஷூட்டிங் பண்ண போறாங்க, ஓகேவா? அதற்கு ஆடிஷன் நடக்குது. என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னா, ஹீரோ கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர், காமெடியன், வில்லன். அதுக்கப்புறமா அந்த சின்ன சின்ன கேரக்டர் எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க, ஒரு சீன் 2 சீன் போவாங்க, இல்ல டைலாகே இருக்காது, சும்மா போவாங்க. அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பாக்குறோம். இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன ரோல் நீங்க சூஸ் பண்ணுவீங்க? காமெடியனா, வில்லனா, ஒரு சீன் போறதா? என்ன ரோல் நீங்க சூஸ் பண்ணுவீங்க? முன்னணி கேரக்டர் எது முன்னணி கேரக்டர் எது? ஒரு நடிகை அந்த மாதிரி. ஹீரோ ஹீரோயின் சொல்றீங்க, கரெக்டா? ஓகே. ஏன்னா இப்ப பாருங்க, காமெடின்னா என்ன அர்த்தம்? மத்தவங்க எல்லாம் அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, அவங்க தன்னை தாழ்த்திப்பாங்க, ஓகேவா? இப்ப மத்தவங்க நம்மள பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு கேரக்டரையா சூஸ் பண்ணுவோம்? ஹீரோ ஹீரோயினா தானே வரணும். இப்போ ஒரு படத்துல கூட யாருக்கு சம்பளம் அதிகம்? காமெடியனுக்கா, ஹீரோ ஹீரோயினுக்கா? ஹீரோ ஹீரோயின். ஆஹ் இல்லையா? சோ அப்ப அது பாருங்க, காமெடியனுக்கெல்லாம் கொஞ்சம் சீன் தான் இருக்கும், ஆனா ஹீரோ ஹீரோயின்றது படம் முழுக்க வருவாங்கல்ல. இன்னும் கேட்டா பாபா என்ன சொல்றாருன்னா ஹீரோ பார்ட்டுதாரிங்கிறார். நீங்கெல்லாம் இந்த டிராமால ஹீரோ பார்ட்டுதாரி. சோ நம்ம படம் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் நம்முடைய நடிப்பு இருக்கணும். நமக்கு பரந்தாமத்துல போய் ரொம்ப நாள் இருக்கணுங்கிற ஐடியா கிடையாது. பரந்தாமத்தை நம்ம இங்கேயே யோகத்துல அனுபவம் செய்வோம், ஆனா நிஜத்துல பரந்தாமத்துக்கு போகும்பொழுது அங்க எந்த உணர்வும் இருக்காது. நான் பரமாத்மா கூட இருக்கேன், நான் முக்தியில இருக்கேன் அப்படிங்கிற எந்த உணர்வுமே இருக்காது. அதனால நம்ம கீழே சீக்கிரம் வரணும். ஏன்னா சீக்கிரம் கீழே வரும் பொழுதுதான் இது இந்த உலகம் ஸ்வர்க்கமாக இருக்கும். ஸ்வர்க்கத்தை அனுபவம் பண்ணாம அப்புறம் என்ன வாழ்க்கை? சோ அப்ப இந்த 5000 வருடங்களிலும் நம்ம வரோம். அது உயர்ந்த பதவி. இப்ப உயர்ந்த பதவினா என்ன அர்த்தம்னா ஹீரோ பார்ட்டுதாரின்னு அர்த்தம், ஓகேவா? அப்போ அந்த பெரிய, இப்ப பாருங்க, ஒரு படத்துல ஹீரோனா சும்மாவே யாருக்கு வேணாலும் அந்த ஹீரோ இது கொடுக்க மாட்டாங்க, ஹீரோ ரோல். அவருக்கு அந்த நடிப்பு திறமை இருக்கணும், பல கலைகள் தெரிஞ்சிருப்பாங்கல்ல. அவங்க கார் ஓட்டுவாங்க, ஸ்விம்மிங் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. பல திறமைகள் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அவ்வளவு ஊதியமும் அதிகமாக வழங்கப்படுது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, யாரு ஹீரோ அப்படின்னு பார்த்துதான் அந்த படத்துக்கே வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஹீரோ கிட்ட இருக்கும். ஹீரோவை சுத்தி தான் அந்த கதையே இருக்கும், இல்லையா? அதே போல நான் ஹீரோ கேரக்டர்ல நடிக்கணும். இப்ப நமக்கே தெரியும்ல, இந்த 5000 வருட டிராமால இப்ப கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கு தெரியுமா தெரியாதா இந்த உலக நாடகத்துல? சொல்லுங்க. லக்ஷ்மி நாராயணர் இருக்கிறாங்க, 8 லக்ஷ்மி நாராயணர்கள் இருக்கிறாங்க. திரேதா யுகத்துல 12 ராமர் சீதைகள் இருக்கிறாங்க. அப்புறம் துவாபர யுகத்துல இருந்து நிறைய மன்னர்கள் வராங்க, நிறைய மகான் ஆத்மாக்கள் இருக்கிறாங்க.
எவ்வளவோ கேரக்டர்ஸ் இருக்குல்ல, நம்ம சின்ன வயசுல இருந்து ஹிஸ்டரி எல்லாம் படிச்சிருக்கோமே. அதெல்லாம் படிக்கும் பொழுது எவ்வளவு என்ன சொல்றது, புல்லரிக்கும்ல. எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிலாம் நம்ம நினைச்சு வியந்திருக்கோம்ல. இப்ப இந்த 5000 வருட நாடகத்தில் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எனக்கு கிடைக்கணும், அந்த அளவுக்கு எனக்குள்ள அந்த குணங்களின் தாரணை இருக்கணும். அப்ப இந்த ஆடிஷன்ல நான் ஹீரோ பார்ட் நான் வாங்கணும். புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதுங்களா? புரியுதுமா, ம். புரியுதுமா, அது புரியுதுப்பா. வெரி குட். அதுதான் அந்த மூன்றாவது பில்லர் வந்து தெய்வீக குணங்களின் தாரணை. இந்த டிராமால நல்ல கேரக்டர் எனக்கு வேணும் பாபா அப்படின்னு அவர் என்ன சொல்வார்? அந்த அளவுக்கு சக்தியும் குணமும் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்பாரு. அப்ப எப்படி ஒரு ஹீரோ வந்து அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வராங்கல்ல, இப்பெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு தான் வராங்க. ஒரு ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், பல விஷயங்களை கத்துக்கிட்டு தான் வராங்க. அப்பதான் வந்து அந்த ரோலை ரொம்ப நல்லா ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு. அதே போல நாமளும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். அதாவது டிராமா வந்து நமக்கு அடி கொடுத்து கத்து கொடுக்குது பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ உலகத்துல இருக்க அத்தனை பேரும் திருந்துவாங்க. ஓகேவா? நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் சிவன் வந்துட்டாருன்னா அவர் எவ்வளவு பெரிய நடிகர் அவரு. அவரு சாதாரண விட்டுருவாரா என்ன? ஆனா எல்லாரையுமே அவர் திருத்துவாரு. ஆனால் நான் வந்து பாபா எனக்கு சொல்லி கொடுக்கறாரு, அதை புரிஞ்சுக்கிட்டு நான் திருந்துறேன் அப்படின்னா நான் சக்திசாலியா. டிராமா அடி கொடுத்து திருந்துறதுங்கிறது அப்ப அங்க ஒண்ணும் பெரிய ரோல் எல்லாம் கிடைக்காது நமக்கு. அதுல ஒன்னும் கௌரவமான விஷயம் எதுவும் கிடையாது. அதனால நம்ம தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இந்த தெய்வீக குணங்களோட லிஸ்ட் எல்லாம் கூட நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்திருக்கோம். பட் இது வந்து மூன்றாவது பில்லர். நான்காவது பில்லர் வந்து சாத்வீக உணவு. அன்னம் எப்படியோ அப்படித்தான் எண்ணமும். சோ இந்த அன்னம் எல்லாமே வந்து நிறைய வைப்ரேஷனோட தான் நம்ம கிட்ட வருது. அப்ப நாம மெடிடேஷன் பண்ணி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த போக் வைக்கிறோம், இறைவனோட நினைவிலேயே சமைக்கிறோம், நிறைய அதுல வந்து வைப்ரேஷன் கொடுக்கிறோம். அதற்கப்புறமா அந்த சாத்வீகமான உணவை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அதனால நம்முடைய உடலுக்கும் நல்லது, ஆத்மாவுக்கும் நல்லது, நம்முடைய சேர்ந்தவர்களுக்கும் அது நல்லது. சோ இந்த 4 விஷயங்கள் வந்து ராஜயோகத்தின் 4 தூண்கள். சோ தினமும் ஆன்மீக படிப்பு, தூய்மை, தெய்வீக குணங்களின் தாரணை, சாத்விக உணவு. சோ இந்த 4 தூண்கள் மேலதான் இந்த ராஜயோக தியானம்ங்கிறதே நிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேவா? அடுத்தது வந்து இது ஒரு ஆன்மீக படிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா இந்த ஆன்மீக படிப்புல கூட எப்படி நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனா அவங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அதே போல இந்த ஆன்மீக படிக்கும் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னா ஞானம், யோகம், தெய்வீக குணங்களின் தாரணை, சேவை. ஞானம், யோகம், தெய்வீக குணங்களின் தாரணை, சேவை. இப்ப ஞானம்னா என்னன்னா, நம்ம இதெல்லாம் கேட்கிறோம், நிறைய விஷயங்களை கேட்கிறோம். ஆனா அவ்வளவும் நம்ம செய்வோன்றது இல்ல. எல்லாத்தையும் கேட்கிறோம், அவ்வளவுதான். சில சமயம் நம்ம வாயில சொல்லக்கூட முடியும், புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால சொல்லக்கூட முடியும். ஆனா அவ்வளத்தையும் நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனா ஞானம்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட். முதல்ல ஞானம் புரியணும்ல, எது தவறு எது சரி, முதல்ல அது புரியணும். இல்லைன்னா அது புரியலன்னா இப்ப இந்த ஞானமே கிடைக்காதவங்க என்னெல்லாம் பண்றாங்க அதெல்லாம் நாமளும் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நமக்கு ஞானம் தெரியும், நமக்கு ஞானின்னு சொல்லிப்போம். ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சோ நமக்கு ஞானம் முதல்ல தெரியணும். அந்த ஞானத்தை நம்ம புத்தியில பதிய வைக்கிறோம். இப்ப யோகம்னா என்னன்னு இந்த 3 நாளா நம்ம பார்த்துட்டு வரோம்ல. ஃபர்ஸ்ட் ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம புத்தியில அழுத்தமாக பதிய வைக்கிற மாதிரி நம்ம நிறைய எண்ணங்களை கிரியேட் பண்ணி அதை பதிய வைக்கிறோம். அதற்கப்புறமா பரமாத்மாவோட கனெக்ஷன், அதையும் நம்ம கத்துட்டு இருக்கோம். ஸோ பரமாத்மாவோட கனெக்ட் பண்றோம். ஸோ இதன் மூலமாக முதல்ல நம்ம கூட நம்மளோட ஒரிஜினாலிட்டி கூட கனெக்ட் ஆகணும். யோகம்னாலே கனெக்ஷன். ஓகேவா? அப்ப நாம வந்து முதல்ல நான் ஆத்மா அப்படிங்கிற என்னுடைய ஒரிஜினல் தன்மையில கனெக்ட் ஆகுறேன், என்னுடைய ஒரிஜினல் குணங்களில் கனெக்ட் ஆகுறேன், பரமாத்மா கூட கனெக்ட் ஆகி அந்த குணங்களை அதிகரித்துக் கொள்கிறேன். இப்ப 2வது சப்ஜெக்ட் யோகம். 3வது சப்ஜெக்ட் வந்து தெய்வீக குணங்களின் தாரணை. இதை பத்தியே நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். 4வது வந்து சேவை. தெய்வீக குணங்களின் தாரணைன்னா என்ன? நான் எனக்கு சேவை பண்ணிக்கிறேன். அப்போ மற்றவர்களுக்கு சேவையும் ஒண்ணு இருக்கு இல்லையா? சத்தியுகத்தை உருவாக்கணும் இல்ல. இப்ப நம்ம சத்தியுகத்துக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளை சுத்தி தேவதைகள் வேணும் இல்லையா? அவங்களோட தானே நம்ம சேர்ந்து வாழணும். தனியா இருந்து என்ன பண்றோம், என்ன பண்ண முடியும்? அதனால இந்த சேவை என்பதும் மிக மிக முக்கியம். இந்த சேவையில கூட
நம்ம வந்து எண்ணங்களால செய்யக்கூடிய அந்த மனசா சேவை அதை பத்தியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ரெண்டாவது வந்து இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கறது நான் கத்துக்கிட்டேன், என்னுடைய அடுத்து வரக்கூடிய என்னோட சகோதர சகோதரிகளுக்கு அதை நான் சொல்லி தரேன். இந்த மாதிரி நம்ம வாச்சா சேவைன்னு சொல்லுவாங்க, அதாவது வாய் மூலம் செய்யக்கூடிய ஞானத்தின் சேவை. மூன்றாவது வந்து குணங்களின் மூலமாக சேவை. மத்தவங்க முன்னாடி நம்ம ஒரு உதாரணமாக இருக்கிறோம். அப்போ ஒரு சூழ்நிலையில நாம நியாயமா பார்த்தா கோவப்படுவாங்க எல்லாரும், ஆனா நம்ம பொறுமையா இருக்கிறோம், நம்ம வந்து பரந்த மனப்பான்மையோட இருக்கிறோம், நம்ம மன்னிக்கிறோம். அப்ப மத்தவங்களும் அதை கவனிப்பாங்க. இது வந்து பேசாமலே மத்தவங்க கிட்ட அந்த விஷயம் போயிடும். எல்லாருமே நம்மள அப்சர்வ் பண்றாங்க, அப்சர்வேஷன் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப நாம வந்து நம்மளோட குணங்கள் மூலமாக கூட சேவை செய்ய முடியும். இது வந்து ரொம்ப எளிமையானது. மத்தவங்களுக்கெல்லாம் சொன்னா கேட்பாங்களா மாட்டாங்களான்றதெல்லாம் நம்ம கையில இல்ல, அவங்க கையில இருக்கு. ஆனா குணங்களின் மூலமாக செய்யக்கூடிய சேவை, மனதின் மூலமாக செய்யக்கூடிய சேவை வந்து கண்டிப்பாக நான் அவங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்களுக்கு போய் சேர்ந்து விடும். அதற்கப்புறமா இன்னொரு சேவை என்னன்னா பொருள் மூலமாக செய்யக்கூடிய சேவை. அதாவது இப்ப வந்து பிரம்மா குமாரி சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சரண்டர் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து பாபா சொல்லியிருக்காரு, அவங்க வந்து எந்த வேலைக்கும் போகக்கூடாது, அவங்க சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் போகக்கூடாது, அவங்க முழு நேரமும் சேவைக்கு தான் ஈடுபடணும் அப்படின்னும் பொழுது, அப்ப எப்படி வந்து பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை இல்ல. அவங்க எல்லாம் வெறும் வெள்ளை சாரி மட்டும்தான் கட்டுவாங்க, நகையெல்லாம் ஒண்ணும் போட்டுக்க மாட்டாங்க, ரொம்ப எளிமையான வாழ்க்கை தான். அவங்களுடைய பொருளாதார தேவைங்கிறது ரொம்ப குறைச்சல். ஆனா சேவைக்காக இப்ப முரளி கிளாஸ் போறாங்க, இந்த 7 days கோர்ஸ்க்கு போறாங்க. அப்ப வந்து அந்த வீட்டுக்கு ஒரு வாடகை, அங்க எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் இருக்கும், நிறைய வெளியில போய் நிறைய சேவை எல்லாம் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி நம்ம பணத்தின் மூலமாக கூட சேவை செய்யலாம். ஆனா இது எதுவுமே வந்து கம்பல்ஷன் கிடையாது, யாருமே கேட்டு வாங்கவே கூடாதுன்னு பாபா ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். அவங்களாகவே விருப்பப்பட்டு அந்த உண்டியல போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இது வந்து நம்ம ஈஸ்வரனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது காணிக்கை. அப்ப அவர் வந்து அதற்கு நமக்கு பல மடங்கு நமக்கு திருப்பி தரார். இது வந்து பொருள் மூலமாக செய்யக்கூடிய சேவை. அடுத்தது வந்து ஜன சேவை அப்படின்னு அதாவது மற்றவர்களுக்கு நம்ம சொல்வது, இங்க வந்து இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்க, இங்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி தராங்க அப்படின்னு நீங்க வந்து உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு சொல்றீங்க. அதன் மூலமாக அவர்களுக்கும் இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா நீங்க இந்த ஜன சேவை அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி சேவையில இத்தனை வகைகள் இருக்கு. சோ ஞானம், யோகம், தெய்வீக குணங்களின் தாரணை, சேவை. சோ இந்த 4 சப்ஜெக்ட்லயும் நம்ம மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதாவது ஞானமே இல்லாம யோகம் பண்ணவே முடியாது. எந்த ஆதாரத்துல யோகம் பண்ண முடியும்? அன்னைக்கு அந்த சங்கரன் கிளாஸ்ல கூட பார்த்தோம் இல்ல, அந்த முனிவர்கள் எல்லாம் வந்து அந்த சப்போர்ட் மாதிரி கையை வச்சிருப்பாங்க. அதுக்கு கூட சிஸ்டர் ஏதோ ஒரு பெயர் சொன்னாங்க, தண்டை, அது மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒரு யூ ஷேப்ல இருக்கும், அப்புறம் கீழே ஒரு குச்சி மாதிரி இருக்கும். சோ அது மேல கை வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் யோகம் பண்ணுவாங்க. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா ஞானத்தின் சப்போர்ட். ஞானத்தின் சப்போர்ட்டோட தான் யோகம் பண்ண முடியும். இப்ப நாமளும் நம்முடைய யோகமும் அப்படித்தானே இருக்கு. அதனால தானே இப்போ ஞானத்தை இவ்வளவு விஸ்தாரமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ அதனால யோகமும் கண்டிப்பா வேணும், ஞானமும் கண்டிப்பா வேணும். வெறும் ஞானம் மட்டும் தெரியும் அப்படின்னா யோகம் இல்லைன்னா சக்தி இருக்காது. நமக்கு தெரியும் சரி எது தவறு எதுன்னு தெரியும், ஆனா அதை தாரணை செய்ய முடியாது, அதை நடைமுறை வாழ்க்கையில பின்பற்ற முடியாது. அதனால யோகம்ங்கிறது கண்டிப்பா இருக்கணும். சோ யோகமும் ஞானமும் சேரும் பொழுதுதான் நமக்கு தெய்வீக குணங்கள் தாரணை ஆகும். நமக்கு குணங்கள் தாரணை ஆனாதான் நம்ம சேவை செய்ய முடியும். எனக்கே கோபம் வருது, எனக்கே இன்னும் நிறைய பலவீனங்கள் இருக்கு, அப்ப நான் போய் இப்படி சேவை செய்ய முடியும் இல்லையா? சோ இந்த மாதிரி 4 சப்ஜெக்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல எல்லாத்துலயும் நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கணும். எப்படி நாற்காலிக்கு 4 கால்களும் சம அளவில் இருக்கோ அதே போல இந்த 4 சப்ஜெக்ட்லயும் நமக்கு பேலன்ஸ் இருக்கணும். எந்த ஒரு சப்ஜெக்டையும் நம்ம அலட்சியமா விட்டுடக்கூடாது. இப்ப பாருங்க, பசங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஒரு சப்ஜெக்ட்ல 100க்கு 100 வாங்குறாங்க, இன்னொரு சப்ஜெக்ட்ல 20 30 மார்க் வாங்கினா ஃபெயில் தானே அது. நான் 100 மார்க் வாங்கினேனே, நான் அடுத்த கிளாஸ்க்கு அனுப்புனா அனுப்ப மாட்டாங்கல்ல. அது போல இந்த 4 சப்ஜெக்ட்லயும் நம்ம மதிப்புடன், அதாவது பாஸ் வித் ஹானர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாஸ் வித் ஆனர். ஸோ அந்த மாதிரி நல்ல டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு விஷயமும் நான் உங்க கூட ஷேர் பண்ண வேண்டி இருந்தது. அப்புறம் நம்ம வந்து நேத்து வந்து அனாதி சுரூபம், ஆத்மா வந்து பரந்தாமத்தில் இருக்கும் பொழுது எப்படி அந்த விதை ரூபமாக எல்லாமே உள்ள இருக்கு, ஆனா அமைதியா தூய்மையா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஸோ உங்களுக்கு ஸ்லைடெல்லாம் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அந்த லைனை படிச்சு பார்த்தீங்கனாலே, ஏன்னா இங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுனால உங்களுக்கு அதை படிக்கும் பொழுதே ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதை குறித்து நீங்க சிந்தனை செய்யும் பொழுது அது அப்படியே அந்த உணர்வுகளை கொண்டு வரும் பொழுது அந்த சொரூபத்துக்கு நீங்க வந்துருவீங்க. ஓகேவா? அது நேத்து நீங்க அனுபவமும் பண்ணீங்க. இன்னைக்கு வந்து ஆதி சுரூபம். ஆதி சுரூபம் அப்படின்னா நம்ம சத்தியுகத்தில் நான் ஆத்மா தேவதையாக இருக்கிறேன். ஏன்னா ஆத்மாவோட பல நிலைகள் பார்த்தோம் இல்லையா? சத்தியுகத்துல தேவதை, திரேதா யுகத்துல சத்திரியன், துவாபர யுகத்துல வைஷ்யன், கலியுகத்துல சூத்திரன், சங்கம யுகத்துல பிராமணன் இல்லையா? இந்த மாதிரி நிலைகள்லாம் கடந்து வருது ஆத்மா. அப்போ சத்தியுகத்துல என்னுடையது தேவதை ஸ்வரூபம். தேவதை ஸ்வரூபம்னா என்ன? நான் ஆத்மா சர்வ குணங்களிலும் முழுமையாக இருக்கிறேன். 16 கலைகள் நிறைந்திருக்கு. எனக்கு விகாரம்னா என்னன்னே தெரியாது. அந்த 5 லைன் இருக்குல்ல, 5 வார்த்தைகள், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சம்பூர்ண நிர்விகாரி, மரியாதா புருஷோத்தம், அஹிம்சா பரமோதரம். இது போல நம்ம தேவதையாக இருக்கிறோம். தேவதையோட உடல்ல இப்ப நமக்கு எப்படி இருக்கு உடல்? இது வந்து காமத்தில் மூலமாக கிடைத்த உடல். நிறைய பிரச்சனைகள்லாம் இந்த உடல்ல இருக்கு இல்லையா? இந்த உடல் கூட அவ்வளவு அழகானது, பர்ஃபெக்ட் ஆனது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனா சத்தியுகத்துல இருக்கிற அந்த தேவதையின் உடல் வந்து ரொம்ப பவித்திரமான உடல். ஏன்னா அது யோக பலத்தினால கிடைக்குது, காமத்தினால கிடைக்கல. அதனால அதுல எந்த ஒரு குறையும் இருக்காது. அழகும் ரொம்ப தெய்வீகமான அழகோடு ஆரோக்கியத்தோடு அந்த உடல் இருக்கும். இது வந்து சத்தியுகத்தின் தேவதையின் பவித்திரமான உடலில் நான் ஆத்மா சர்வ குணங்களும் நிறைந்து இருக்கின்றேன். அப்ப நீங்க அதை நினைக்கும் பொழுதே நீங்க அந்த அந்த உணர்வை கொண்டு வரணும். இப்ப நான் சொல்லும் பொழுதே அப்படியே ட்ரை பண்ணுங்க. இப்ப இதற்கு வந்து தனியா யோகா கமெண்ட்ரி சொல்றதை விட நீங்க ஓ இந்த லைனை வச்சுதான் அந்த அனுபவம் வருதா அப்படிங்கறத நீங்களே கொண்டு வாங்க. இப்ப ஏதாவது ஒரு லைன் புரியலன்னா இப்பவே கேட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களால பிராக்டிஸ் பண்ண முடியாது. சோ நீங்க முதல் தடவை பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஸ்லைடை கையில வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்க அந்த அர்த்தத்துக்குள்ள போங்க. சும்மா அந்த லைனை வந்து மந்திரம் சொல்ற மாதிரி புரிஞ்சுக்காம மந்திரம் சொல்ற மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னா அந்த குணங்கள் வெளிப்படாது. ஓகே. இப்ப இந்த ஆதி சொரூபத்துல, ஆதினா என்ன? முதலில் இந்த பூமிக்கு வரும்பொழுது நம்முடைய சொரூபம் தேவதை சொரூபமாக இருக்கு. அதனாலதான் ஆதி சொரூபம்னு போட்டிருக்கோம். இந்த ஆதி சொரூபத்துல நம்ம என்னெல்லாம் அனுபவம் பண்ணுவோம்னா தூய்மை அனுபவம் பண்ணுவோம். ஏன்னா தேவதைக்கு வந்து விகாரங்கள்னா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. சோ அவர்களும் தூய்மையானவர்களாக இருக்கிறார்கள். அனாதி சொரூபத்திலயும் தூய்மையா இருந்தோம். அப்ப உடலே கிடையாது, கர்மங்கள் கிடையாது, அதனால தூய்மையா இருந்தோம். ஆனா சத்தியுகத்துல உடல் இருந்து கூட, நம்மளை சுத்தி மற்றவர்களும் மனிதர்கள் இருந்து கூட நான் ஆத்மா தூய்மையாக இருக்கிறேன் அப்படின்னா அந்த தூய்மையும் ரொம்ப விசேஷமானது இல்ல? சோ நான் ஆத்மா தூய்மையை அனுபவம் செய்யணும். அதே போல இனிமையான சாந்தி, ஸ்வீட் சைலன்ஸ் இருக்கும். அங்க பரந்தாமத்துல வந்து டெட் சைலன்ஸ். அங்க வந்து ஒரு தாட் கூட கிடையாது. சொல்லுவாங்கல்ல டெட் சைலன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, மயான அமைதி. ஆனா இங்க சத்தியுகத்துல ஒரு ஸ்வீட் சைலன்ஸ் இருக்கும். உள்ள வந்து தேவையான எண்ணங்கள் ஏற்படும். ஆனா அந்த குழப்பங்கள், வீணானது, நெகட்டிவானது அதெல்லாம் இல்லை. அது ஒரு இனிமையான சாந்தி வந்து நம்ம அனுபவம் பண்ணுவோம். இதை சொல்லும் பொழுதே உங்களுக்கு அது தெரியணும். ஓகே. அதே போல தேவதை ரொம்ப சுகமா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்து இயற்கை கொடுக்கிற சுகங்களே அனுபவம் பண்ணுவாங்க. அஹ் அவர்களே சுகத்தின் சொரூபமாக இருப்பார்கள். அந்த 7 குணங்களில் சுகம் ஒண்ணு இருக்குல்ல, அவர்களே சுகத்தின் சொரூபமாக இருப்பார்கள். அப்ப வெளியில இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், உறவுகள் மூலமாக சுகம், இயற்கையின் மூலமாக சுகம், நம்முடைய உடல் மூலமாகவே நமக்கு எந்த துக்கமும் இல்லை அப்படின்னா அதுவும் சுகம். சோ அப்போ வந்து ஆத்மா சுக சுரூபமாக இருக்கும், அன்பு சுரூபமாக இருக்கும். அங்க கோபம், வெறுப்பு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லா ஆத்மாக்கள் மேலயும் நமக்கு அன்பு இருக்கும். ராஜாவாக இருந்தாலும் சரி, அரச குடும்பத்துல இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அந்த கீழே இருக்கக்கூடிய பிரஜைகள், தாசதாசிகள் எல்லார் மேலயும் நமக்கு அன்பு மட்டும்தான் இருக்கும். சோ இந்த குணங்கள் எல்லாமே நம்ம இந்த யோகத்துல அனுபவம் பண்ணணும். அதுதான் ஆதி ஸ்வரூபம். நீங்க ஸ்லைட்ல பாக்குறீங்கல்ல, விகாரங்கள் என்றால் என்னவென்றே தெரியாத நிலை. அப்போ அந்த சொரூபத்தை நம்ம அனுபவம் பண்ணணும்னா ஒரு பக்கம் விகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் யோகத்துல உட்கார்ந்து நான் ஆதி சுரூபம், நான் விகாரங்கள் என்றால் என்னவென்றே தெரியாத தேவதை அப்படின்னா அது அனுபவம் ஆகுமா? சொல்லுங்க. அனுபவம் ஆகுமா? என்ன சொல்றீங்க? அனுபவம் ஆகுமா? ஆகா சிஸ்டர். ஆகாது. ஆஹ் ஆகாது. ஆகாது.
அப்ப நம்ம வந்து இந்த மெடிடேஷன் எல்லாம் பண்ணும் பொழுது அந்த ஒரு மோட்டிவேஷன் வேற நமக்கு இருக்கும். ஐயோ நமக்கு யோகத்துல அனுபவம் பண்ணணும் அப்படிங்கறதுனாலயும் நம்ம விட்டு அந்த பலவீனங்கள் எல்லாம் போகும். அதே போல தேவதைகளுக்கு இச்சைகள் அப்படின்னா என்னவென்றே தெரியாத நிலை. இச்சைகள்னா என்ன? உடல் மூலமாக எதையாவது அனுபவிக்கணும், ஹாப்பினஸ் அனுபவம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இச்சைகள். ஆனா ஆத்மா வந்து இப்ப சுகஸ்வரூபமா இருக்கு. இந்த உடலுக்கு என்ன வேண்டுமோ அதை நான் கொடுப்பேன், அவ்வளவுதான். மற்றபடி அந்த பேராசை எல்லாம் இருக்காது. ஒரு விலங்கையோ இல்ல மற்றவர்களையோ இம்சை பண்ணி என்னுடைய உடல் இச்சையை நான் வந்து நிறைவேற்றி கொள்ளணும். உடல் மூலமாக எந்த சுகமும் தேவையே இல்லை எனக்கு. ஆத்மா நானே சுகஸ்வரூபமா இருக்கேன். அஹ் உடலுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்குறேன். எப்படி ஒரு மெஷினுக்கு, ஒரு காருக்கு அதற்கான ஃபியூல் எல்லாம் போடுவோம்ல, அது போலதான் நம்ம நினைப்போம். சர்வ குணங்களின் சொரூபமாக. இப்ப குணங்கள்லாம் என்னன்னு தெரியுது, அதோட லிஸ்டும் நமக்கு தெரியுது. அவ்வளவு குணங்களும் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம அனுபவம் பண்றோம். நம்ம மற்றவர்களை பார்க்கிற அந்த பார்வை வந்து ரொம்ப தூய்மையா இருக்கும். ஹம்? அவங்க என்ன வேணா பண்ணட்டும், ஹம்? அவங்க எவ்வளவு மோசமா வேணாலும் நடந்துக்கிட்டோம், ஆனா நம்முடைய திருஷ்டி பவித்திரமா இருக்கணும். இது சாத்தியம் நினைக்கிறீங்களா இல்லையா? மத்தவங்க மோசமா நடந்துக்கிறாங்க, ஆனா எனக்கு பவித்திரமான திருஷ்டி, இது சாத்தியமா? சாத்தியமா? சாத்தியம்பா. உம் யாரெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஓகே, சோ எல்லாருமே ஒத்துக்கிறீங்க. இது எப்படி சாத்தியம்னா, எல்லாரையும் நான் ஆத்மாவா பாக்குறேன், உடலை பார்க்கல. இப்ப ஆத்மா தனக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நடிக்குது. இப்ப நம்ம பார்த்தோம் இல்ல, ஒரு சினிமால வந்து ஆடிஷன் நடக்குது. அப்ப அவங்க வில்லனோட ஒரு ரோலை கேட்டு வாங்கியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப வில்லன் கிட்ட போய் நீ ஏன் வில்லன் மாதிரி நடிக்கிற அப்படின்னு கேட்க முடியுமா? ஒரு காமெடியன் இருக்காங்க, நீ ஏன் காமெடி பண்ணிட்டு இருக்க, ஹீரோ மாதிரி ஏன் என்ன மாதிரி நடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பாங்களா? சொல்லுங்க, கேட்பாங்களா? என்ன நினைக்கிறீங்க? வில்லனா நடிக்கிறவங்க கிட்ட போய் நீ ஏன் வில்லன் ரோல் பிளே பண்ற அப்படின்னு கேட்கலாமா? பதில் சொல்லுங்கப்பா. கேட்கக்கூடாது சிஸ்டர். அவ்வளவுதான். அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல், அவங்க அந்த ரோலை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப். அப்ப இந்த டிராமாவில் அவர்கள் நடிக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது நம்முடைய திருஷ்டி தூய்மையா இருக்கும். அதுவும் இல்லாம எல்லா ஆத்மாவும் ஆரம்பத்திலேயே வில்லனா நடிக்கிறாங்க இல்ல இல்லையா? ஆரம்பத்துல அவங்களும் பவித்திரமான ஒரு சத்தோ பிரதான பவித்திரத்துலதான் இருந்தாங்க. சோ நாம அப்படி பாக்குற அந்த பார்வையின் மூலமாகத்தான் அவங்களும் மாறுவாங்க அப்படின்னு பகவான் சொல்றார். அதனால நம்ம பவித்திரமான திருஷ்டி வைக்கிறோம். நம்மை சுற்றிலும் தேவதைகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம யோகத்தில் அனுபவம் செய்யணும். சத்தியுகத்துல இயற்கையும் சதோ பிரதானமாக இருக்கு. மற்ற விலங்குகள் எல்லாருமே, பறவைகள் எல்லாமே சதோ பிரதானமாக. இப்ப பாருங்க, நாய்கள் ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இப்படி சண்டை போடுது. சில சமயம் 4-5 நாய் கூட சேர்ந்து ஒரே கொலைச்சி அமக்கலம் பண்ணுது. ஆனா சத்தியுகத்துல அந்த ஆத்மாக்கள் கூட தூய்மையா இருப்பாங்க, சதோ பிரதான நிலையில இருப்பாங்க. சோ அங்க வந்து இந்த கரப்பாம்பூச்சி, இந்த தொல்லை கொடுக்கிற எந்த ஒரு விஷ ஜந்துக்கள் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம பார்த்தோம்ல சத்தியுகத்தை பத்தி பார்க்கும் பொழுது, அங்க புலியும் ஆடும் சிங்கமும் மானும் கூட ஒன்றாக இருந்து ஓடையில் தண்ணீர் குடிக்கும். ஏன்னா அவங்களும் சத்தோ பிரதான நிலையில இருப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் சாம்பிள் மாதிரி இங்க கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் சத்தியுகத்துல எத்தனை விஷயங்கள் நம்ம சொன்னோம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க நினைத்து பார்த்து அதை அனுபவம் செய்ய வேண்டும். அப்ப நமக்குள்ள அந்த சுகம், அன்பு, சாந்தி, அந்த இனிமையான சாந்தி, தூய்மை எல்லாமே அனுபவம் ஆகும். இது யோகம் பண்றது கஷ்டமா ஈஸியா சொல்லுங்க? கஷ்டமா ஈஸியா? ஈஸி தான் ஈஸி சிஸ்டர். தான் சிஸ்டர். அவ்வளவுதான். எனக்கு இதுதான் வேணுமே. நீங்க எப்படி நீங்களே சொந்தமா யோகம் பண்ணணுங்கிற விஷயத்த மட்டும்தான் நான் உங்களுக்கு இங்க பாக்குறேன். அப்புறமா நீங்க கமெண்ட்ரி எல்லாம் பாருங்க, அதுல நிறைய லைன்ஸ், நிறைய வார்த்தைகள், நிறைய கற்பனை எல்லாம் இருக்கும். நீங்க அதெல்லாம் கூட நீங்க கேட்டு நீங்க கத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்ப வந்து 2 ஸ்வரூபம் பார்த்துட்டோம். மூன்றாவது வந்து பூஜ்ய ஸ்வரூபம். பூஜ்ய ஸ்வரூபம்னா நம்ம துவாபர யுகத்தில இருந்து நம்முடைய ஜட சித்திரங்கள் தான் கோவிலில் தேவ தேவதைகளின் சிலைகளாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப யோகத்தில் நான் அமர்ந்து நான் தான் இந்த பூஜ்ய சுரூபம் அப்படின்னு நம்ம விஷுவலைஸ் பண்ணி அதன் மூலமாக சில குணங்களை அனுபவம் பண்றோம். இந்த சுரூபம் வைக்கிறதோட காரணம் என்னன்னா, இதனால நம்முடைய ஸ்வமானம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம என்ன சொன்னோம்? பரமாத்மா கூட கனெக்ட் ஆகணும்னா அவருடைய லெவலுக்கு நம்மள உயர்த்திக்கணும். பரமாத்மா ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறாரு, நம்ம தாழ்ந்த நிலையில இருந்தா அங்க கனெக்ஷனே ஏற்படாது. அப்ப டக்கு டக்குன்னு விலகிடும். அப்ப என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல, அவர் கூட மனசு லயிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு காரணம்
நாம அவருடைய நிலைக்கு நம்மளே உயர்த்திக்கலன்னு அர்த்தம். அப்ப நீங்க பரமாத்மா கூட போய் கனெக்ஷன்ல போகணும்னா நீங்க 5 சொரூபம் கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு அங்க போகலாம். ஓகேவா? ஆரம்பத்துல ஆரம்பமா நிறைய டைம் எடுத்து பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க அது ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல கூட இந்த 5 சொரூபத்தையும் பிராக்டிஸ் பண்ண முடியும். சோ இப்ப நான் வந்து துவாபர யுகம் கலியுகம் 2 யுகத்திலும் என்னுடைய ஜட சித்திரமாக அமர்ந்திருக்கிறேன் கோவில். உங்களுடைய இஷ்ட தேவதைகள் இருந்திருப்பாங்கல்ல. ஒரு நாள் பிள்ளையாரா அனுபவம் பண்ணுங்க, ஒரு நாள் சரஸ்வதியா அனுபவம் பண்ணுங்க, ஒரு நாள் வந்து துர்கையா அனுபவம் பண்ணுங்க. சோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி நீங்க பண்ணலாம். நான் ஆத்மா, என்னுடைய ஜட சித்திரம். ஆக்சுவலா கோவில்ல இருக்க ஜட சித்திரம் எந்த உடலையும் குறிக்கல, ஆத்மாவை தான் குறிக்குது. நம்ம நிறைய கிளாஸ் பார்த்தோம்ல, அஷ்ட சக்திகள் கிளாஸ்லயும் பார்த்தோம், பிள்ளையார் கிளாஸ்ல பார்த்தோம், சங்கர் கிளாஸ்லயும் பார்த்தோம். அங்க உடல் இருப்பவர்களை பத்தி பேசவே இல்லை. எந்த ஆத்மா கிட்ட அந்த குணங்கள் இருந்ததோ அதனுடைய சித்திரம் தான் ஒரு சங்கராக, ஒரு தேவியாக, ஒரு பிள்ளையாராக காமிச்சிருக்காங்க. அந்த கிளாஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? சொல்லுங்க. புரியலன்னா நீங்க மறுபடியும் அந்த கிளாஸ் போய் பாருங்க. அந்த கிளாஸ் இன்னொரு தடவை கேளுங்க. சோ அங்க வைத்திருக்கக்கூடிய அந்த சிலைகள் வந்து உண்மையிலே எந்த ஒரு உடலையும் குறிக்கல, ஆத்மாவை குறிக்குது. இப்ப ஆத்மாக்குள்ள இந்த குணங்கள் இருக்கு, இத ஒரு சித்திரமா வரை, ஒரு சிலையா வடினா என்ன செய்வாங்க? அன்பை வந்து ஒரு சித்திரமா வரையணும், கருணையை ஒரு சித்திரமா வரையணும்னா எப்படி பண்ண முடியும்? இல்லையா? சோ அதற்கு அந்த ஆத்மால இருக்க குணங்களை எல்லாம் தான் அவங்க ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி சித்திரங்களாக வரைந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நான் ஆத்மா கோவிலில் ஜட சித்திரமாக அமர்ந்திருக்கின்றேன். அப்ப என்ன பண்ணணும்? கோவில்ல எல்லாரும் என்ன பண்றாங்க? பக்தர்கள் வந்து கேக்குறாங்க, அது வேணும் இது வேணும்னு கேக்குறாங்க. அப்ப நான் இங்க பூஜ்ய சொரூபமா இருக்கேன். நான் என்ன பண்றேன்? நான் கேட்பவர்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய சுப விருப்பங்களுக்கு நடக்கட்டும், மங்களம் உண்டாகட்டும், உங்களுடைய சுப விருப்பங்கள் நிறைவேறட்டும் அப்படின்னு நான் வந்து ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். இதை தவிர நிறைய பேர் வந்து எனக்கு அன்பு கொடு, நான் கொடுக்க மாட்டேன், நீ கொடு, நீ எனக்கு நிம்மதி கொடு, நான் உனக்கு தொல்லை கொடுப்பேன் ஆனா நீ எனக்கு நிம்மதி தரணும், நான் நீ செஞ்சது நீ கேட்கிற எதையுமே செய்ய மாட்டேன் ஆனா நீ எனக்கு எல்லாமே தரணும்னு இங்க ஆத்மாக்கள் கேட்கறாங்க. பிராக்டிக்கலாவே கேட்கறாங்கல்ல. அதாவது வாய் விட்டு இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, அவங்களுடைய செய்கை. இப்ப யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட கோவப்படுறாங்க அப்படின்னா நீங்க ஒரு செகண்ட் யோசிங்க, அவங்களுக்கு என்ன தேவை? ஆத்மால இருக்க ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு குறையுது, அவங்களுக்குள்ள சாந்தி குறைவா இருக்கு, இல்ல வந்து மகிழ்ச்சி குறைவா இருக்கு. ஆத்மாவோட இந்த 7 குணங்களில் குறைவு வரும் பொழுதுதான் அதை அவர்கள் கோபமாக, பொறாமையாக, பழி சொல்வதாக, இந்த மாதிரி விகார குணங்களாக வெளிப்படுத்துகிறார்கள். அப்படின்னா அவங்க கேட்கறாங்கன்னு அர்த்தம். நேரடியாக கேட்க மாட்டாங்க, மறைமுகமாக கேட்கறாங்க. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா எல்லாருக்கும்? இது கொஞ்சம் ஆழமான விஷயம். ஓகே. அதாவது இப்ப வந்து கோவிலில் நான் ஜட சித்திரமாக அமர்ந்திருக்கிறேன்னா கோவில்ல பக்தர்கள்லாம் வருவாங்க, அவங்களுக்கு நிறைய விருப்பங்கள், வேண்டுதல்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் அவங்க கேட்கறாங்க. அவர்களுக்கு ஞானம் கிடையாது. இப்ப நமக்கு ஞானம் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆசீர்வாதம் கொடுக்கறோம். நீங்க கோவிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, நீங்க உட்கார்ந்த இடத்துலயே நான் தான் அந்த, இப்ப அனாதி சுரூபம்னா பரந்தாமத்துக்கா நிஜமா போனோம்? இல்ல. ஆதி சுரூபத்துக்கு நம்ம சத்தியுகத்துக்கா போனோம்? இல்ல. அதே போல இங்க பூஜ்ய சுரூபத்துல நம்ம கோவிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, மனம் புத்தியால போங்க. நான் தான் அந்த ஜட சித்திரமாக அமர்ந்திருக்கின்றேன். இப்ப பக்தர்கள்லாம் நிறைய வேண்டுதல்களோட வராங்க, ஏன்னா நமக்கே பக்தி பண்ணி பழக்கம் இருக்குல்ல. எத்தனை வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளோட வரும். அப்ப அவங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்கறாங்க? ஒரே ஒரு நல் வாக்குதான், இது நடக்கட்டும் அப்படின்னு அந்த தேவி சொல்லணும். என்ன சொல்றாங்க? நீ உன்னோட கடைக்கண் பார்வை என் மேல படாதா அப்படின்னு தானே கேக்குறாங்க. அந்த கடவுளுக்கு எப்பதான் கண்ணு திறப்பாரோ தெரியல அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு ஆசீர்வாதம் அவங்க கேக்குறாங்க. ஏன் அந்த ஆசீர்வாதம் கேக்குறாங்க? அவங்களுக்குள்ள ஞானம் இல்ல, அவங்களுக்குள்ள தூய்மை இல்ல. ஆக்சுவலா ஆத்மாக்கு தனக்கு வேண்டிய எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சக்தி இருக்கு, ஆனா ஏன் அது நடக்க மாட்டேங்குதுன்னா தூய்மை இல்லை. அப்ப நாம இந்த யோகத்தில் பண்ணும் பொழுது பரமாத்மாவோட துணையில இருக்கோம்னா அவருக்கு சமமா நாமளும் நம்ம அந்த அந்த கொஞ்ச நேரமாவது அனுபவம் பண்றோம்ல. நம்ம 24 மணி நேரம் அனுபவம் பண்ணலனா கூட அந்த யோக நேரத்துல நம்ம பாபாவுக்கு சமமா அனுபவம் பண்றோம்ல நம்முடைய நிலை. அதுதானே நேத்து பார்த்தோம். அப்ப பாபாவுக்கு சமமான ஒரு நிலையை அனுபவம் பண்ணும் பொழுது அந்த கோவில்ல வந்து அவங்க கேக்குறாங்க. போய் ஹிந்துக்களா இருந்தா கோவிலுக்கு போறாங்க,
மற்றவர்கள் அவங்கவங்க மதத்துல இருக்கிற இடத்துக்கு போறாங்கல்ல. சோ கிறிஸ்டியன்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ்ங்கிறாங்க, முஸ்லிம்ஸ் வந்து ஃபரிஷ்தாங்கிறாங்க. ஒவ்வொரு மதத்திலையும் வேறு வேறு பெயர்களோடு நம்மை தான் அழைக்கிறார்கள். அப்ப நான் வந்து கொடுப்பவனாக இருக்கேன். இது வந்து கோவில்ல போய் கேட்கிறவங்க, வழிபாட்டு தலங்களுக்கு போய் கேட்கிறவங்க. இன்னொரு பக்கம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம கிட்ட கோவப்படுறாங்க, நம்மள திட்டுறாங்க, நம்மள பார்த்து பொறாமப்படுறாங்க, நமக்கு ஏதோ ஒரு விதத்துல தொல்லை கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த ஆத்மாக்குள்ள இந்த 7 குணங்கள்ல ஏதோ ஒன்றோ ரெண்டோ குறைவா இருக்கு. குறைவா இருக்கிறதுனால தானே பொறாமப்படுறாங்க, குறைவா இருக்கிறதுனால தானே பழி சொல்றாங்க. ஆமாவா இல்லையா? இந்த பாயிண்ட் தான் புரியும். ஆமாக்கா. ஆமா சிஸ்டர். அப்ப அவங்களுக்கு என்ன குறைவா இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்குள்ள மகிழ்ச்சி குறைவா இருக்கு, அவங்களுக்குள்ள அன்பு குறைவா இருக்கு. அது நாம கொடுக்கிறோம், நம்மளோட வைப்ரேஷன்ஸ் மூலமா கொடுக்கிறோம். நாம அவர்களை பற்றி ஏற்படுத்தக்கூடிய அந்த உயர்ந்த எண்ணங்கள் மூலமாக நாம கொடுக்கிறோம். இதுதான் கேட்பவர்களுக்கு கொடுக்கும் தன்மை பூஜ்ய சொரூபம். இப்ப இந்த பாயிண்ட் கிளியருங்களா எல்லாருக்கும்? கிளியரா? புரிஞ்சுச்சு சிஸ்டர். கிளியர் சிஸ்டர். வெரி குட். அடுத்தது வந்து பாரபட்சம் இல்லாமல் இருப்பது. பூஜ்ய சுரூபம்னா என் முன்னாடி வர்றவங்க ரொம்ப ஃபேமஸான ஆளுங்களா, பணக்காரங்களா, ஆணா பெண்ணா, அழகா இருக்காங்களா, இதெல்லாமா பாக்குறது இல்லைல்ல. அதே போல நானும் எல்லாரையுமே பாரபட்சம் இல்லாமல் ஆத்மாவாக மட்டுமே பார்க்கிறேன், கொடுக்கும் எண்ணத்தோடவே பார்க்கிறேன், எப்பொழுதுமே கொடுப்பவனாக இருக்கிறேன். எப்பவுமே இதை நீங்க பிராக்டிக்கலா பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கோபப்படணும், எரிச்சல் படணுங்கிற இஷ்டமே இல்ல. நீங்க ரொம்ப சாந்தமா இருக்கணும் தான் ஆசைப்படுறீங்க. ஆனா மத்தவங்கள நம்மளை இரிட்டேட் பண்றாங்க, நம்மள அந்த நிலையில இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா நான் பூஜ்ய சொரூபமாக இருக்கிறேன், இவர்கள் என்னிடம் இதை யாசிக்கிறார்கள் அப்படின்னு நினைச்சு பாருங்க. உடனே உங்களால உங்களோட ஸ்திரத்தன்மைக்கு வந்துட முடியும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பண்ணலாம். பார்க்கலாம் சிஸ்டர். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையானே உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாவே பிராக்டிக்கல் தான். இது ராஜயோகா ஞானமும் சரி, மெடிடேஷனும் சரி, ஃபுல்லா பிராக்டிக்கல். நீங்க என்ன சொல்றாங்களோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். சோ பாரபட்சம் இல்லாமல் இருப்பது. ஏன்னா சில சமயம் வந்து ஒரு தவறை நமக்கு பிடிச்சவங்க செய்தா நம்ம ஏத்துப்போம், நமக்கு கொஞ்சம் பிடிக்காதவங்க செய்தா நம்ம ஏத்துக்க மாட்டோம். அப்படின்னா பாரபட்சம் இருக்கு. அதனாலதான் அந்த அஷ்ட சக்திகள் கிளாஸ் எல்லாம் வரும்பொழுது என்ன சொன்னோம், தாய் அந்த சொரூபத்துல இருக்கணும். நான் தாய், மற்ற ஆத்மாக்கள் எல்லாம் என்னுடைய குழந்தைகள். அதனாலதான் நம்ம பக்தியில வந்து தாயே, மகமாரி, கருமாரி, அம்மன், அம்மா அப்படிதானே சொல்றாங்க. இப்ப நாம அந்த தாய் சொரூபத்துல இருந்து எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல் பார்ப்பது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை நம்ம அனுபவம் பண்ணணும். அதே போல எந்த சூழ்நிலையிலும் தன் நிலையில இருந்து மாறாத தன்மை தான் பூஜ்ய சொரூபம். இப்ப பக்தர்கள் கூட போய் திட்டுவாங்க, தலைக்கு மேல எதையோ ஊத்துறாங்க, ஆனா எதுவுமே இல்லை, அப்படியே அமைதியா எல்லாவற்றையும் நல்ல விதமாவே பார்ப்பது, தன்னுடைய நிலையிலிருந்து மாறாத தன்மை. அதே போல நான் ஆத்மா பூஜ்ய சொரூபமா இருக்கேன். என் முன்னாடி வர்ற ஆத்மா எவ்வளவுதான் கொடூரமான ராட்சசன் மாதிரி குணங்கள் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் என் மீது வார்த்தைகளால் மண்ணை வாரி இறைத்தாலும், சேற்றை வாரி இறைத்தாலும், நான் என்னுடைய தன்மையிலிருந்து மாறவே மாட்டேன். அப்படியே என்னுடைய தூய்மை, என்னுடைய கருணை, என்னுடைய அன்பு அவர்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டுமே ஆசீர்வாதங்களாக கொடுக்கும். என்னுடைய தன்மையிலிருந்து நான் மாறவே மாட்டேன். இந்த மாதிரி நீங்க இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, பிராக்டிக்கலா யாராவது வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த பூஜ்ய சொரூபமாக இருக்கும் பொழுது நீங்க ஸ்திரத்தன்மையோட இருப்பீங்க. உங்கள் மூலமாக அவர்களுக்கும் சக்தி கிடைக்கும். சோ இதை நீங்க தாராளமாக பரிசோதித்து பார்க்கலாம். ஆனா ஒவ்வொரு சொரூபத்தையும் உட்கார்ந்து நல்லா விஸ்தாரமா புரிஞ்சுக்கிட்டு யோகம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பிராக்டிக்கலா அதை நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு உடனே நம்முடைய விருப்பம் என்ன, நம்மளோட நிலையில இருந்து நம்ம இறங்கவே கூடாது, நாளுக்கு நாள் நம்மளோட சக்தி அதிகரிக்கணும், அது கண்டிப்பா நடக்கும். சரியா? பூஜ்ய சொரூபம் முடிஞ்சது. இதனால நம்ம சக்திகளை அனுபவம் பண்ணுவோம், கருணை அனுபவம் பண்ணுவோம், அன்பெல்லாம் நம்ம அனுபவம் பண்ணுவோம். அடுத்து வந்து பிராமண ஸ்வரூபம். பிராமண ஸ்வரூபம் அப்படின்னாலே இப்ப நம்ம எல்லாம் படிக்கிறோம் பாருங்க, நம்ம இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம், 4 பில்லர் எல்லாம் பார்த்தோம். அதுல எல்லாம் என்ன, டெய்லி வந்து ஆன்மீக படிப்பு படிக்கணும். இந்த பிராமண வாழ்க்கையே வந்து ஸ்டூடெண்ட் லைஃப் அப்படின்னு பகவான் சொல்லுவார். இது வந்து ஸ்டூடெண்ட் லைஃப், நம்ம எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர் வந்து பகவான். இப்ப இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கிற சகோதர சகோதரிகள்லாம் கருவிகள் தான். நீங்க சிஸ்டர் எல்லாம் பார்க்க கூடாது, சிஸ்டர் மேல எல்லாம் எந்த பற்றும் வரக்கூடாது.
இந்த சிஸ்டர் தான் வேணும், அந்த சிஸ்டர் தான் வேணும், அந்த பிரதர் சொல்லி கொடுத்தாதான் நல்லா இருக்கு, இப்படிலாம் நினைக்கவே கூடாது. பரமாத்மா இவர்களை கருவியாக பயன்படுத்தி எனக்கு கற்றுத் தருகிறார். பரமாத்மா தான் உங்க முன்னாடி இருக்கணுமே தவிர சகோதர சகோதரிகள் வரக்கூடாது. ஓகேவா? சோ படிப்பது என்னுடைய வேலை. நான் படித்து புரிந்து கொண்டு மற்றவர்களையும் படிப்பிப்பது. இதுதான் பிராமண ஸ்வரூபம். ஓகே. இப்ப வந்து இப்ப நம்ம நேற்றெல்லாம் பார்த்தோம் இல்லையா, பரமாத்மாவோட நம்ம டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வைக்கிறோம். இல்ல நடுவுல இன்டர்மீடியேட் யாரும் கிடையாது. நானாச்சு எங்க அப்பாவாச்சு, நானாச்சு என்னோட குதா தோஸ்தாச்சு. குதா தோஸ்துன்னு முஸ்லிம்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இப்ப பக்தியில கூட கிருஷ்ணர் குசேலர்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, எல்லாமே சிவ பரமாத்மாவோட விஷயங்கள் எல்லாம் வந்து கிருஷ்ணர் மேல போட்டுட்டாங்க. ஓகே. அதே போல நானும் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்க எந்த ஒரு சம்பந்தத்திலையும் பரமாத்மா கூட நேரடி தொடர்புல வைக்கிறீங்க, நிறைய அன்பு அனுபவம் ஆகும். அஹ் இந்த பிரம்மா குமாரியில வந்து நல்ல ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லா அஹ், தாரணை செய்யறாங்க, யோகம் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் அசையவே மாட்டாங்க. என்ன நடந்தாலும் ஓகே. அந்த பாபா என்ன ஒரு ஸ்ரீமத் கொடுத்திருக்காரு, என்ன வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. வெளியில இருக்கவங்கலாம் இவங்களை பார்த்து என்ன வேணாலும் கமெண்ட் சொல்லுவாங்க. சில பேர் ஆஹ் நேர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, பின்னாடி ஒண்ணு சொல்லுவாங்க. எதை பற்றியும் கவலை கிடையாது. ஏன்னா பரமாத்மாவோட அன்புல மூழ்கி இருக்காங்க. நிஜமாவே சொல்றேன், பரமாத்மாவோட அன்பு உங்களுக்கு அனுபவம் ஆகும். இந்த பரமாத்மாவோட அன்பை நீங்க அனுபவம் பண்ணும் பொழுது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பிரச்சனையாவே தெரியாது. இன்னைக்கு நம்ம எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு பக்கம் பக்கமா பேசுறோமோ, யாரையெல்லாம் தேடுறோம்ல, இதை சொல்லணும் அதை சொல்லணும், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா உனக்குன்னு சொல்லி நிறைய உதாரணங்கள் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றோமோ, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதையே நிறுத்திடுவோம். ஏன்னா பரமாத்மா அன்புல அவ்வளவு சக்தி இருக்கு. அந்த அன்புல அப்படியே மூழ்கி அஹ், சில பேர் வந்து மனுஷங்களோட அன்புலயே தன்னோட உயிரை கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. இந்த காதல் தோல்வி, இளைஞர் மரணம், இந்த காதலருக்காக குடும்பத்தை, தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அப்பா அம்மாவை, குடும்பத்தை விட்டு கூட ஓடி போக ரெடியா இருக்காங்க. இந்த மனிதர்களுடைய காதல் அந்த அன்புலயே அவ்வளோ இருக்குன்னா, பரமாத்மா மேல வைக்கிற அன்பு, பரமாத்மா கிட்ட இருக்கிற அன்புனால நாம எதை வேண்டுமானாலும் செய்வோம். ஆனா இங்க வந்து எதுவுமே இந்த குருட்டு நம்பிக்கை, தவறான வழிகாட்டுதல், தவறான விஷயம், நமக்கும் மற்றவர்களுக்கும் கெடுதல் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. பரமாத்மா பரமாத்மா நமக்கு அன்பு கொடுக்கிறாரு, பரமாத்மா ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கிறாருன்னா அது உண்மையிலேயே நமக்கு நன்மை மட்டும்தான் செய்விக்கும். புரியுதுங்களா? அப்ப இந்த பரமாத்மாவோட அன்பு டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் வருதா உங்களுக்கு? வருது மேம். ஆஹ் இப்ப இதெல்லாம் நான் வந்து என்னோட அனுபவத்துல இருந்து தான் சொல்றேன். இதெல்லாம் வெறும் தியரி கிடையாது. அனுபவம் இல்லாம இங்க இதெல்லாம் பேசவே முடியாது. சோ பரமாத்மாவோட அன்பு அப்படி இருக்கும், நமக்கு எந்த ஒரு விஷயமுமே கஷ்டமாவே தெரியாது. லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாயிடும். இதுதான் வந்து ஜீவன் முக்தி வாழ்க்கை. அதாவது நம்ம இன்னும் சத்தியுகத்துக்கு போல, இன்னும் அந்த தேவதை உடல் கிடைக்கல, நம்மளை சுத்தி தேவதைகள்லாம் இல்லவே இல்லை. ஆனாலும் ஏதோ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு அதீந்திரிய சுகத்துல நாம இருப்போம். ஓகேவா? இதெல்லாம் வந்து பேசி தெரிஞ்சுக்கிறத விட நீங்க அனுபவம் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதே போல பிராமண சுரூபம் அப்படின்னா வைராகியம். ஆஹ் இந்த பழைய உலகம் ரொம்ப மோசமா இருக்கு, எனக்கு பரந்தாமத்துக்கு போகணும், அங்க ரெஸ்ட் எடுக்கணும், அதற்கப்புறமா சத்தியுகத்துக்கு வரணும். அதனால இங்க இருக்கிறவங்க பேசுறது, இங்க இருக்கிற விஷயங்கள், என்னுடைய பழைய சமஸ்காரங்கள். சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு, இந்த மானம் அவமானம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போய் மாட்டிக்காம இந்த பழைய வீடு ரொம்ப ஓட்ட ஒடிசல் ஆயிடுச்சு, புது வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு வைராகியம் வரணும். உலகத்துல கூட இந்த வைராகியத்தை வந்து தவறான அர்த்தத்துல யூஸ் பண்றாங்க. அந்த வெறுப்பு, ஒருத்தவங்களை தள்ளி வைக்கிறது, அதற்கு வைராகியம்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. எதெல்லாம் தவறோ அதன் மீது வைராகியம். அஹ் இச்சைகள் தவறு, அதன் மீது வைராகியம். இந்த பழைய குணங்கள், அந்த விகார குணங்கள், அதெல்லாம் நமக்கு கெடுதலை கொடுக்குது, வைராகியம். இந்த உலகத்துல எவ்வளவு கவர்ச்சிகள் இருக்குல்ல, விதவிதமான சாப்பாடு, அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். எல்லாம் மைதால பண்றாங்க, வெள்ளை சர்க்கரையில பண்றாங்க, எல்லாம் உடம்புக்கு கெடுதல். ஆனா அதன் மீது ஒரு அடிமைத்தனம் இருக்கு. சோ அதன் மீது வைராகியம். இந்த மாதிரி எதெல்லாம் கெடுதலோ அதன் மீது நான் வைராகியம் வைக்கிறேன்.
நம்ம கிளாஸ்ல பார்த்தோம்ல, பற்று என்பது கெடுதல், அன்புதான் நல்லது. அப்ப பற்றின் மீது வைராக்கியம். இந்த மாதிரி நம்ம இந்த பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வைப்பது அப்படிங்கிறது இந்த பிராமண ஸ்வரூபத்துல நம்ம அனுபவம் பண்ணணும். அதே மாதிரி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். நான் ஆத்மா, எனக்குள்ள குணங்கள், சக்திகள், இதற்கு நான் பொறுப்பு எடுத்துக்கணும். மற்றவங்க எனக்கு கோஆபரேட் பண்ணணும். அவங்க எல்லாம் பர்ஃபெக்டா நடந்தாதேன்னு நான் ஸ்திரமா இருப்பேன் அப்படின்னு சொல்றதுன்னா ஞானம் புரியலன்னு அர்த்தம். மத்தவங்க நல்லபடியா நடந்து நான் ரொம்ப தூய்மையை பாதுகாக்கிறேன், என்னுடைய அமைதியை பாதுகாக்கிறேன், என்னோட மகிழ்ச்சியா நான் இருக்கேன் அப்படின்னா நமக்கு இன்னும் ஞானம் புரியலன்னு ஆயிடும். ஓகேவா? சோ அஷ்ட சக்திகள் அதுல உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கும். நீங்க இந்த இந்த யோகமா இருக்கட்டும், இந்த தெய்வீக குணங்கள், இந்த ஆரணையா இருக்கட்டும், இந்த விகாரங்களின் மீது நாம தொடுக்கிற போரா இருக்கட்டும், அதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் அஷ்ட சக்திகள் கிளாஸ போய் பாருங்க. அப்போ உங்களுக்கு அதுல பதில் கிடைக்கும். அப்போ நான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன். என்னுடையனா என்ன? நான் ஆத்மா. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா எல்லாருக்கும்? செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி புரியுதுங்களா இந்த பாயிண்ட்? புரியுதுமா. அதாவது இந்த ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா என்னன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட். ரெஸ்பான்சிபிலிட்டி, எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட். நம்ம இத்தனை நாளா என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம். யாராவது ஏதாவது தப்பா பேசினா கோவப்பட்டோம், அழுதோம், புலம்பினோம், ரியாக்ஷன். ஆனா இப்ப என்னால ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது, ஸ்திரத்தன்மையோடு இருந்து எதிர்கொள்ள முடியுது. ரியாக்ஷனுக்கும் ரெஸ்பான்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுத்துக்கணும். எந்தெந்த ரெஸ்பான்சிபிலிட்டி? சுயத்தின் மீது. நான் ஆத்மா, என்னுடைய கலைகளை, குணங்களை, சக்திகளை நான் வளர்த்துக்கிறேன். இது நான் மத்தவங்களெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் இந்த நாடகமே கல்யாணக்காரி. ஏன்னா அவர்கள் அப்படி நடந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு நம்முடைய பலவீனமே தெரிய வரும். யாருமே கோவப்படல, எல்லாரும் நம்ம கூட எல்லாம் நல்லபடியே நடக்குது, நம்ம சொல்றபடியே எல்லாம் நடக்குதுன்னா எனக்குள்ள எவ்வளவு பலவீனம் இருக்குன்றதே எனக்கு தெரியாது. அப்போ அவங்களுடைய சமஸ்காரத்தின்படி இல்ல என்னுடைய கர்ம கணக்கின்படி தப்பா நடந்துக்கிட்டா கூட அதன் மூலமாக நான் எவ்வளவு பலசாலியா இருக்கேன், எவ்வளவு பலவீனமா இருக்கேன்றது எனக்கு தெரிய வருது இல்ல? இந்த பாயிண்ட் புரியுதுங்களா எல்லாருக்கும்? பலம்னா என்ன? சக்திகள். அப்ப என்கிட்ட சக்திகள் இருந்தா மத்தவங்க பண்ற விஷயத்தினால நான் ஆடுவேனா? என்னோட என்னோட நிலை ஷேக் ஆகுமா? சொல்லுங்க. சோ மற்றவர்கள் தவறாக நடந்து கொள்ளும் பொழுது கூட நான் என்னுடைய சக்திகளை பயன்படுத்தி, அப்ப நீங்க எவ்வளவு சக்திகளை பயன்படுத்துறீங்களோ அவ்வளவு சக்திகளை அதிகரிக்கும்ல. அப்ப எவ்வளவு சக்திகளை அதிகரிக்கிறீங்களோ உங்களுக்கு ரிவார்டு காத்திருக்கு. பாபாவுக்கு சக்திசாலி ஆத்மா தான் வேணும். ஏன்னா ஓரளவுக்கு இந்த ஞானம் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம தூய்மை ஆயிடுவோம். ஆனா சக்தி இருக்கான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அந்த உள்ள உடைஞ்சு போறது, நான் யாரையும் கோபமா பேச மாட்டேன், சாபம் கொடுக்க மாட்டேன், ஆசீர்வாதம் தான் பண்ணுவேன், ஆனா உள்ள ஷேக் ஆயிடுறேன், உள்ள அழுவுறேன், ரொம்ப வலிக்குது அப்படின்னா சக்தி இல்லைன்னு அர்த்தம். சோ சக்திகளை வளர்த்து கொள்ளணும். அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நாம எடுத்துக்கணும். ஓகேவா? இதுதான் சுயத்தின் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே போல உலகத்தின் மீதும், இந்த உலகத்தையும் நான் மாற்றணும். ஒத்துழைக்கும் சக்தி இருக்குல்ல, அந்த கிளாஸ்ல நம்ம கேட்டோம்ல. சோ இந்த இயற்கைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது, மற்ற ஆத்மாக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது, அந்த ஆத்மாக்களும் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த சதோ பிரதான நிலைக்கு வரணும். இதெல்லாம் தான் பிராமண சொரூபத்தின் அந்த விஷயங்கள். இதனால ஞானம், தூய்மை, சக்தி, ஆனந்தம் இது எல்லாமே நமக்கு அனுபவம் ஆகும். அடுத்தது ஃபரிஷ்தா. ஃபரிஷ்தானா நான் இந்த ஸ்தூலமான உடலோட உணர்வுல இருந்து முற்றிலுமாக விலகி ஒளி உடலை அனுபவம் செய்வது. இப்போ நீங்க நான் ஆத்மா, நான் பிரகாசமான ஒளி உடலில் இருக்கிறேன். என்னுடைய உடல் அப்படியே லேசா இருக்கு. இந்த உடலோட எடையே எனக்கு தெரியல. நான் ஆத்மா, இந்த பிரகாசமான ஒளி உடலில் இருக்கிறேன். அது மிக மிக லேசாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறது. இந்த பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்கு உங்களோட கை எடுங்க. இந்த கையில இருக்க விரல்ல பாருங்க. நம்மளோட விரல் நம்ம பாக்குறோம் எப்படி இருக்கு? சதையோட எலும்பு, ரத்தம் எல்லாம் சேர்ந்து இருக்கு. நீங்க அந்த அப்படியே பார்த்து, இது இப்பொழுது ஒளி கைகளாக மாறிவிட்டது, இந்த ஒவ்வொரு விரலும் ஒளி விரலாக மாறிவிட்டது அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுங்க.
லேசாக மாறிவிட்டது, அப்படியே பாருங்க. அப்ப முழு கைகளும் பிரகாசமான ஒரு சிறகு போன்ற லேசான தன்மையுடன் இருக்கிறது. இப்படின்னு நீங்க சின்ன சின்னதா ஒவ்வொரு உடலோட உறுப்பையும் அப்படி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நாளடைவுல உங்களால ஒளி உடலை பிராக்டிஸ் பண்ண முடியும். ஆனா இந்த ஸ்பரிஷ்தா சொரூபம்னாலே டபுள் லைட். ஓகேவா? உள்ள நிறைய உடல்ல நிறைய அந்த ஹெவி ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஃபரிஷ்தாவா இருக்க முடியாது. ஓகேவா? அதனாலதான் அந்த அஷ்ட சக்திகள் ரொம்ப முக்கியம். பவர் டு லெட் கோ. எல்லாத்தையும் இது வேண்டாம், இது குப்பை, நான் இந்த மாதிரி யோசிக்க மாட்டேன், அவங்க ஏதாவது பண்ணாங்களா, பண்ணிட்டு போட்டோம், இட்ஸ் ஓகே, நான் இதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு எப்பொழுதுமே ஆத்மா லைட்டா இருக்க வச்சுக்கோங்க. நிறைய எண்ணங்கள், அந்த தூய்மையற்ற விஷயங்கள் இதெல்லாம் இருந்தா லைட்னஸ் இருக்காது. லைட்னாலே இங்கிலீஷ்ல லைட்னா ரெண்டு அர்த்தம் இல்ல. ஒரு லைட் லேசான தன்மை, இன்னொரு லைட் பிரகாசம். அப்படிதானே சொல்றோம். சோ நான் ஃபரிஷ்தா, நான் ஆத்மா, எனக்குள்ள அந்த லேசான தன்மையும் இருக்கு, அந்த தூய்மையின் பிரகாசமும் இருக்கு. அப்படின்னாதான் நான் அந்த ஃபரிஷ்தா சொரூபமாக இருக்கிறேன்னு அர்த்தம். அதே போல ஃபரிஷ்தா சொரூபத்துக்கு ஃபரிஷ்தா அந்த ஏஞ்சல் எப்படி இருக்கும்னா எப்பொழுதுமே அதனுடைய கால்கள் பூமியில பதியாதுன்னு சொல்லுவாங்க. அது போல இந்த பூமியில இருக்கிற விஷயங்கள் மீதெல்லாம் என்னோட கவனம் போகாது. நான் என்னுடைய நிலையை நான் உயர்த்தி வச்சுக்கிறேன். நான் இப்ப ஆன்மீக பாதையில இருக்கேன். என்னுடைய உலகமே இப்ப வேற, அதாவது என்னுடைய உள் உலகம் வேற. முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரெஸ்ஸ பத்தி, அந்த வீட்ல என்ன நடந்தது, உலகத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மள ரொம்ப கவனத்துல இருக்கும். ஆனா இப்பொழுது எனக்கு நான் வேற லெவலுக்கு என்ன மாத்திட்டேன். இப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த எல்லாரும் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நான் அப்படியே ஒரு அமைதி, ஆனந்தம், இறைவனுடைய தொடர்பு, அப்படியே என்னோட வைப்ரேஷன்ஸ் மூலமா எல்லாத்தையும் மாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த யோகம் பண்ற நேரத்துல நீங்க அனுபவம் பண்ணுங்க. அப்ப நீங்க கர்மத்துக்கு வரும் பொழுது, மற்ற வேலைகள் செய்யும் பொழுது ரொம்ப இயல்பா வரும். ஓகேவா? இது சிஸ்டர் கூட அந்த டபுள் லைட் ஃபரிஷ்தா அப்படின்னு உங்களுக்கு அந்த சுவமானம் பத்தி கிளாஸ் எடுத்திருக்கிறாங்க. நீங்க இன்னொரு தடவை அதை கேட்டுக்கோங்க. இப்படி இருக்கும் பொழுது நம்ம என்னவா இருக்கிறோம்னா பரமாத்மாவின் ரைட் ஹேண்டா மாறுகிறோம். என்ன சொல்லுவாங்க, கடவுள் எல்லா இடத்துக்கும் வர முடியாதுன்னு தான் தாயை படைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே நம்மை தான் சொல்றாங்க. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாதுங்கிறதுனால நாம ஒரு தாய் நிலையில இருந்து இந்த உலகத்துக்கு நல்ல நல்ல வைப்ரேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறோம். நம்ம இப்ப நீங்க பிராக்டிக்கலா எங்கேயோ ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க, இல்ல யாரையோ பார்க்க போறீங்கன்னா நீங்க ஃபரிஷ்தாவாகி போறீங்க. இந்த ஃபரிஷ்தா சொரூபம்ங்கிறது மிகப்பெரிய பாதுகாப்பு அப்படின்னு பகவான் சொல்றாரு. அப்புறமா அந்த விநாச பீரியட்ல எல்லாம் நிறைய நடக்கும். அந்த உள்நாட்டு கலகம், சிவில் வார் அதெல்லாம் நடக்குமா. அப்ப நீங்க இந்த ஃபரிஷ்தா சொரூபத்துல இருந்தீங்கன்னா அந்த அந்த பிரச்சனை பண்ணணும்னு வராங்க பாருங்க, அவர்களுக்கு உங்களுடைய இந்த பிசிக்கல் பாடியே தெரியாதுங்கிறார். நீங்க ஃபரிஷ்தா சொரூபத்தை நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யாராலும் உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க முடியாது. நான் கூட சில சமயம் லிஃப்ட்ல போவேன். லிஃப்ட்ல சில சமயம் சில பேர் ஏறுவாங்க. அப்ப கொஞ்சம் தெரியாதுல்ல, அவங்க ஆல்கஹால் குடிச்சிருக்கலாம், இல்ல என்ன மாதிரி ஆத்மாலாம் நமக்கு தெரியாது. அப்ப எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னா நான் உடனே ஃபரிஷ்தா சுரூபத்தை பிராக்டிஸ் பண்ணுவேன். அந்த ஃபரிஷ்தா நிலை வந்த உடனே எனக்கு 100% கான்பிடென்டா தெரியும், அவங்களால எனக்கு எந்த துன்பமும் வராது. நீங்க ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு லிஃப்ட்ல போறீங்க, லிஃப்ட்ல இன்னும் 2 3 பேர் கூட இருக்கிறாங்க, ஆனா கரண்ட் போயிடுது, அங்கேயே நிறைய நேரம் இருக்க வேண்டி இருக்கு. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில கூட நீங்க அந்த ஃபரிஷ்தா சுரூபத்தை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அப்படி ஒரு அந்த வைப்ரேஷன் மூலமா மத்தவங்களால நமக்கு எந்த கெடுதலும் வராது. இந்த ஃபரிஷ்தா சுரூபத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதை பயன்படுத்துங்க, அந்த குணங்களை கொண்டு வரணும். அங்க ஃபரிஷ்தானாலே அந்த இடத்துல சம்பூர்ண நிலை இருக்கும். இந்த பந்தனங்களில் இருந்து விடுபட்ட நிலையா இருக்கும், ஆனா விழிப்புணர்வு இருக்கும். அங்க அனாதி சுரூபத்துல பந்தனங்கள் அற்ற நிலை, ஆனா விழிப்புணர்வு கிடையாது. ஆனா இங்க ஃபரிஷ்தா சுரூபத்துல விழிப்புணர்வும் இருக்கும், அந்த பந்தனங்கள் அற்ற தன்மையும் இருக்கும். அப்ப நான் பரமாத்மா மாதிரி இருப்பேன், மாஸ்டர் காடாக இருந்து. இந்த உலகம் முழுக்க என்ன அசாந்தி தானே இருக்கு, துக்கம் அசாந்தி தான் இருக்கு. நான் சுகம் சாந்தி அதிர்வலைகளை பரப்பிக் கொண்டே இருக்கிறேன். உலகம் முழுக்க அன்புக்காக ஏங்குறாங்க, என்கிட்ட இருந்து அன்பினோட அதிர்வலைகள் ரொம்ப தூரத்துக்கு போகுது. அது உணர்வுகளாகவும் பண்ணுங்க, அந்த ஒளியாகவும் பாருங்க. அதே போல இந்த யோகத்துல எல்லாம் விஷுவலைசேஷன் அப்படிங்கிறதும் முக்கியம். நீங்க மனசுல என்ன குணங்களை அனுபவம் பண்றீங்க அதுவும் முக்கியம்.
ரொம்ப வந்து விஷுவலைசேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த குணங்களை எல்லாம் அனுபவமே பண்ணல அப்படின்னா ஆத்மாவோட கலை அதிகரிக்காது. விஷுவலைசேஷனும் பண்ணுங்க, அதற்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஆஹ், ஒரு உடம்ப வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க. அது சும்மா லைட்டா ஒரு பார்வை பாருங்க, லைட்டா அந்த காட்சியில் பாருங்க. ஆனா உணர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி நம்ம உணர்வுகளை அனுபவம் பண்றதுதான் உண்மையிலேயே நம்முடைய பாவக்கரைகளை அழிக்குது, நம்முடைய குணங்களை அதிகரிக்குது. இப்ப பரமாத்மா கூட கனெக்ஷன்ல போனீங்கன்னா கூட, பரமாத்மா எனக்கு லைட் கொடுக்குறாரு, எனக்குள்ள அதெல்லாம் நிரம்பிடுச்சு, அப்படி இல்ல அது. அந்த தியான வர்ணனையில அப்படிதான் சொல்லுவாங்க. பரமாத்மா கிட்ட இருந்து எல்லா சக்திகளும் குணங்களும் ஒளி கிரணங்களாக வெளிப்படுகின்றன. அந்த ஒளி கிரணங்கள் எனக்குள்ள நிரம்புகின்றன. நான் அதை அனைவருக்கும் கொடுக்கிறேன். இப்படிதான் வர்ணனை கொடுப்பாங்க. வேற எப்படி கொடுக்க முடியும்? ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, பரமாத்மா கிட்ட என்ன குணத்தை நீங்க அனுபவம் பண்றீங்களோ அதுதான் நமக்குள்ள வரும். அந்த குணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சாந்தினா சாந்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அனுபவம் பண்ணுங்க. வெறும் சாந்தியோட லைட், அந்த கிரணங்கள், லைட் ரேஸ் அப்படின்னு இல்ல. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுதுமா, புரியுதுப்பா. சோ கூட புரியுது சிஸ்டர். பரமாத்மாவோட கனெக்ஷன்ல போகும் பொழுது அவர்கிட்ட இருக்க குணங்களை ஒவ்வொன்றாக பாருங்க, அனுபவம் பண்ணுங்க. கூடவே லைட் ரேஸ் வருது. ஆனா அந்த குணங்களை அனுபவம் பண்றதுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ். அப்பதான் நமக்குள்ள அது வரும். அதே போல வந்து நீங்க ரெண்டு விஷயமும் முக்கியம். நீங்க வந்து இந்த ஹேண்ட் பம்ப் பார்த்திருக்கீங்களா? தண்ணி அடிப்பாங்கல்ல, அது வந்து தண்ணி வரலன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு அடிப்பாங்க, அதுக்கப்புறமா நிறைய தண்ணி வரும். அந்த கொஞ்சம் தண்ணிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அது போல பரமாத்மா கிட்ட நமக்கு கிடைக்கிற அந்த சக்தி என்பது, அந்த குணங்கள் என்பது அந்த கொஞ்சம் தண்ணி போல அது நமக்கு வருது. அதன் மூலமாக நமக்குள்ள இருக்கிற அந்த அகண்ட சக்திகள், அந்த எல்லையற்ற, நம்ம அந்த அஷ்ட சக்திகள் கிளாஸ் எல்லாம் பார்த்தோம்ல, உங்களால சகிக்கும் தன்மைங்கிறது லிமிட் பண்ணாதீங்க. இவ்வளவுதான் என்னால முடியும், இவ்வளவுதான் செய்ய முடியும், அந்த மாதிரி சக்திகளை ஒருபோதும் சொல்லவே சொல்லாதீங்க. அந்த அளவுக்கு எல்லையற்றதாக இருக்கு. எல்லையற்றதாக இருக்கு, ஆனா அது வெளியில வரணும்ல. அந்த நிலத்துல தண்ணி இருக்கு, ஆனா கொஞ்சம் தண்ணி ஊத்துனா தானே கை பம்புல அடிக்கும் பொழுது மேல வருது. அது போல பரமாத்மா கிட்ட நம்ம கொஞ்சம் நேரம் அனுபவம் பண்ணா கூட நமக்குள்ள இருக்கிற அந்த எல்லையற்ற சக்திகள் வெளிப்படும். அதுதான் நமக்கு வந்து அந்த முக்கோணத்துல பார்த்தோம்ல, நம்மளோட திருஷ்டி, விருத்தி, உணர்வுகள், எண்ணங்கள் எல்லாத்துலயும் நிரம்பும். அதுதான் நம்முடைய கர்மங்களாக வெளிப்படும். சோ இதெல்லாம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். சோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். சோ ஓரளவுக்கு உங்களுக்கு யோகத்தை பத்தின ஐடியாவும் கிடைச்சிருக்கும். இது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டம் இல்ல, நம்ம நல்லா ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டா, பயிற்சி பண்ணா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்திருக்கு சிஸ்டர். இருக்குமா. ஆஹ் இப்ப லாஸ்டா ஒரு இது சொன்னீங்களா சிஸ்டர்? உம் இப்ப நம்ம அவர்கிட்ட போகும்போது ஒரு குணங்கள் நினைச்சு அது மாதிரி அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இப்போ நீங்க ஒரு உதாரணமே எடுத்துக்கோங்க. இப்ப நமக்கு வந்து பயப்படுறது அப்படிங்கிற ஒரு பலவீனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்மளோட ஃப்ரெண்டு ரொம்ப தைரியசாலி, அவங்க இந்த மாதிரி எல்லாம் சும்மா பயந்துட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப போல்டா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நீங்க இப்ப அவங்களோட பழகுறீங்க, அவங்களோட துணையில இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபீலிங் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? நம்மளுக்கும் அதே மாதிரிதான் இருக்கும். அவ்வளவுதான். பாத்தீங்களா, உங்களுக்கு புரியுது? அப்போ ஆ, ஆக்சுவலா உங்களுக்குள்ள பயம்தான் இருக்கு, உங்களுக்கு அந்த ம், அளவுக்கு அந்த தைரியம்லாம் கிடையாது. ஆனா ம், ரொம்ப தைரியசாலியா இருக்கக்கூடிய, பயமே இல்லாத ஒருத்தவங்களோட நீங்க தொடர்புல இருக்கும் பொழுது அந்த ஃபீலிங் உங்களுக்கும் வருது இல்ல? அப்ப ம். என்ன வருது நடக்குதுன்னா, வருது. ஆக்சுவலா உங்களுக்குள்ள தைரியம் இருக்கு, ஆனா அதை உங்களால வெளி கொண்டு வர முடியல. அப்ப அவங்களோட பழகும் பொழுது, அவங்களோட தொடர்புல இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தைரியம்ங்கிற குணம் வெளியே வருது இல்லையா? இப்ப வந்து நிறைய பொய் சொல்லுவாங்க, உள்ள வந்து ரொம்ப விகார குணங்கள்லாம் இருக்கு. இப்ப வந்து ஒரு மகான் ஆத்மா கிட்ட போறாங்க, இல்ல ஒரு நல்ல ஆத்மா ஒரு கோவிலுக்கு போய் அந்த தேவி சிலை கிட்ட நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த குணங்கள் வெளிப்படாது. அந்த பவித்திர தன்மை, அந்த அன்பு, அதுதான் வெளிப்படும். கரெக்டா இல்லையா? ஆமா சிஸ்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு ஹெல்ப்னால அவங்க கிட்ட நிறைய இருக்கு, அவங்களோட தொடர்புல போய் நமக்கு ஹெல்ப் கிடைக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிறது வெளில வருது. அதேதான் பரமாத்மா கிட்ட நம்ம பண்ணணும். அவர் கடல் அளவு இருக்கு அப்படிங்கிறத புத்தியும் மனசும் ஏத்துக்குது இல்லையா? அப்போ அதை நம்ம பார்க்கிறோம். அவரை பார்க்கும் பொழுது
ஒரு உயர்ந்த பார்வையில பார்க்கணும். எப்படிப்பட்டவர் நீங்க! கடல்ங்கிற வார்த்தையெல்லாம் சும்மாவா? சர்வசக்திவான்னா சும்மாவா அது? அப்படியே அவரை வியந்து நீங்க பாக்குறீங்க. அவர்கிட்ட இருக்குங்கிறது உங்களுக்கு அனுபவம் ஆகுது. அப்ப வந்து உங்களுக்குள்ள இருக்கிறது வெளியில வருது. இந்த ஹேண்ட் பம்ப்ல கீழே இருக்கிறது மேல வருது பாருங்க. பரமாத்மா கிட்ட இருக்கிறத நீங்க அனுபவம் பண்ணும் பொழுது அது உங்களுக்குள்ள நுழையுது. உங்களுக்குள்ள இருக்கிறது மேல வருது. இப்ப இந்த இந்த காகம் வந்து கல்லு போட்டு போட்டு தண்ணீரை மேல எழுப்புச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது போல பரமாத்மா கிட்ட இருக்கிறத நீங்க அனுபவம் பண்ணும் பொழுது நமக்குள்ள இருக்கிறது மேல வருது. இததான் நான் சொல்ல வந்தேன். இப்ப புரியுதுங்களா? புரியுது சிஸ்டர். இதுல ஒரு தவறு நடந்துடக்கூடாது. ஏதோ லைட் வருது, எனக்குள்ள லைட் நிரம்புது, நான் லைட் வெளியில போகுதுன்னா இங்க உணர்வே இல்லையே. சோ குணங்களை அனுபவம் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். விஷுவலைசேஷனும் முக்கியம். அந்த காட்சிங்கிறது முக்கியம். ஆனா உணர்வுகளுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. காட்சியும் கூட பேரலா இணையாக கொண்டு போங்கன்னு சொன்னேன். சரி. சரியா? கிளியர் ஆயிடுச்சுங்களா? கிளியரா சிஸ்டர். நன்றி சிஸ்டர். ஓகே. நேத்து கூட அந்த தியானம் பண்ணீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா சிஸ்டர் லாஸ்ட்ல? அது நீங்க எப்படின்னா ஒரு டைரக்டா சிவபாபா கிட்ட டைரக்டா பண்ணாம நம்ம வீட்டுல ஒரு எங்க பாப்பா அது வந்து ஏதோ அந்த பிடிஎஃப் ஏதோ காணாத போயிடுச்சு. ரொம்ப அழுதுட்டே படுத்திருந்தா. 2 நாளா ஒரே மனசு இதுவாயிடுச்சு. நேத்து அந்த நேரத்துல நீங்க தியானம் பண்ண சொல்ல அது கண்டிப்பா கிடைச்சிடணும். ஒரு வழியில பாபா கண்டிப்பா நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருவாரு சொல்லிட்டு ரொம்ப இதுலதான் தியானம் பண்ணேன். அந்த தியானம் பண்ணி முடிச்ச ஒரு செகண்ட்லயே கொஞ்ச நேரத்துக்குலாம் அந்த பொண்ணுகிட்ட இருந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு, என்கிட்ட இருக்குதுப்பா அப்படின்னு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது சிஸ்டர். உங்களுக்கு தான் நன்றி. இது எப்படி நடக்குதுன்னா, நீங்க வந்து ஒரு உயர்ந்த ஸ்திதியில இருந்து அந்த ஒரு ஆசீர்வாதம்ங்கிற எண்ணத்தை அனுப்புறீங்க. அந்த வைப்ரேஷன் அந்த ஆத்மாவுக்கு போகுது. அப்ப உள்ள வந்து ஒரு பதட்டம், குழப்பம் இருக்கு பாருங்க, அது விலகுது. அப்ப அவங்களுக்கு எங்க வச்சோம் அப்படிங்கிறது தெளிவா அவங்களுக்குள்ள வருது. போறாங்க, எடுக்கிறாங்க. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ். அது தெரியாம 2 நாளா ஒரே ரொம்ப மனக்குழப்பம் ஆயிட்டு, பிரச்சனை மேல பிரச்சனை, டென்ஷன். ஆனா கிளியர் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு செகண்ட்ல அதை நினைச்சிட்டே இருந்தேன். கண்டிப்பா நம்பிக்கையோட நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல அது கிளியர் ஆயிடும் அதையே நினைச்சிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். பாபா கிளியர் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி சிஸ்டர். இது போல எல்லாருமே நிறைய இந்த ரொம்ப நம்பிக்கையோடு ரொம்ப சிரத்தையோடு இந்த ஞானத்தை கத்துக்கிட்டு இறைவன் கொடுக்கிற வழிமுறைகள் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றவங்க இது மாதிரி கதை கதையா சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் வெற்றி கதைகள். சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய இந்த பிரம்மா குமாரிகள்லாம் சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த சத் சங்கம்ங்கிறது முக்கியம். இந்த மாதிரி நம்முடைய தொடர்புல நம்மள மாதிரியே ஒரு லட்சியம் வச்சு இந்த ஆன்மீக படிப்புல என்ன நடக்குது? எல்லாரும் தனியாவா படிப்பாங்க? எல்லாம் சேர்ந்து தானே படிக்கிறோம். அதனால அந்த சத் சங்கம் நம்மளை போலவே தேவதை ஆகணும், இறைவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு சத் சங்கத்துல நாமளும் இணையும் பொழுது அந்த கூட்டத்தோட நாமளும் சேர்ந்து ரொம்ப ஈஸியா முன்னேறிடும். ஓகேவா? தனியா இருந்து இதை நம்ம சாதிக்க கூடாது. எப்பவுமே வந்து ஒரு குழுவுல தான் இருக்கணும். சரியா? ஓகே. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா எல்லாம் கத்துக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்தடுத்த நிலைக்கு நீங்க ரொம்ப நல்லா வரணும். பாபா உங்க கையை பிடிச்சு உங்களை கூட்டிட்டு போறத நீங்களும் கண்டிப்பா அனுபவம் பண்ணுவீங்க. சரியா? ஓகே. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குட் நைட்க்கா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குட் நைட் சிஸ்டர். குட் நைட். ஓம் சாந்தி.